தேங்க்யூ பிரதர். யாவே தேவனுடைய நாமத்தினாலும் அவரது குமாரனாகிய யெஷுவா கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் இன்றைய பகுதிக்குரிய செய்தியை பார்க்கலாம். இன்று பேசுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிற செய்தி பன்னிரு அப்போஸ்தலர்களை பற்றின ஒரு செய்தியாக இருக்கு. 12 அப்போஸ்தலர்களை யெஷுவா எப்படி அழைத்தார், அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்றது, அவர்கள் எப்படி வேறுபட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கு, அவர்களுடைய வேலை, அவர்கள் என்ன மாதிரி ஒரு வேலை செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பலவிதமான வேலைகள், அதுல ஒரு 2-3 வகைகள் நம்ம பார்க்கலாம். அதற்கு பிற்பாடு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட இல்லாத தன்மைகள், அவர்கள்ட்ட எந்தெந்த மாதிரியான இந்த உலகத்தனமான ஆவிகள் அவர்கள்ட்ட இல்லை அப்படின்றதையும் பார்க்கலாம். பிற்பாடு ஆவியின் தூண்டுதல், அவர்கள்ட்ட இருந்த ஆவியின் தூண்டுதல்களை பத்தி, மற்றும் அப்போஸ்தலர்களின் விழக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாவற்றையும் குறித்து இந்த முழு செய்தி இருக்கு. இதில் முதல் பகுதியை இந்த வாரம் நம்ம பார்க்கலாம். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வசன பகுதி, இந்த செய்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் யோவான் 6:70. யெஷுவா அவர்களை நோக்கி, 12 ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்கிறார். ஸோ யெஷுவா கிறிஸ்து தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் எல்லாருமே யெஷுவா கிறிஸ்து தெரிந்து கொண்டவர்கள், தேவன் யெஷுவா கிறிஸ்து கொடுத்தவர்கள். அது இதெல்லாம் விளக்குதுன்னு பார்க்குறோம். இந்த செய்தி ஜியோன் வாட்ச் டவர் ரீபிரிண்ட் பக்கம் 1521 வந்திருக்கிற ஒரு செய்தியாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப முதலாவது யெஷுவா கிறிஸ்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யெஷுவா கிறிஸ்து யாரு? சபை முழுவதற்குமே அவர் தான் தேவன் நிர்ணயிக்கம் பண்ணின தலை. அவர் தான் தலை, அவர் தான் மாடல். அந்த மாடலோட அடிப்படையில் தான் சபையே வளர்க்கப்பட போகிறது. அந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் இருக்கக்கூடிய சபை வகுப்பார், இவர்களுக்கு இவர் தலையா இருக்கிறார். தேவன் ஏற்படுத்தின தலையாக இவர் இருக்கிறார் சபைக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தலை, தேவன் ஏற்படுத்தின ஒரு தலை, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு தலை. ஸோ இவர் எப்படி அந்த சபையை வழிநடத்துவார், இவர் எப்படி சுவிசேஷம் முழுவதற்கும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வதற்கு எப்படி முன்னமே யோசித்து அவர் எப்படி திட்டமிட்டு அவர் அதை செய்திருப்பார். சபை வகுப்பாருடைய அந்த ஓட்டம் சுவிசேஷம் முழுவதும் இருக்கு. அந்த கடைசி வரைக்கும், கடைசியில் இருந்தவர்களுக்கும் கூட எதெல்லாம் தேவை அப்படின்றத முன்னமே யோசித்து எப்படி அவர் செயல்பட்டிருப்பார் அந்த தலையானவர் அப்படின்றதை நம்ம குறித்து சிந்தித்து பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா, யெஷுவா கிறிஸ்து பிரதிஷ்டை செய்தார், யோர்தான்ல பிரதிஷ்டை செய்தார். 40 நாள் பிற்பாடு அவருக்கு சோதனை இருந்தது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அதற்கு பிற்பாடு என்ன பண்ணார், உடனே அவர் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு சொல்லி அவர் ஊழியம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலாவது பப்ளிக்கா எல்லாருக்கும் இல்லைனாலும், முதலாவது சிறு பிரைவேட்டா சில நபர்கள்ட்ட அவர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். மத்தேயு 4:17-22 வசனம். மத்தேயு 4:17-22. அது முதல் யெஷுவா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யெஷுவா கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரர் ஆகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஸோ அப்ப யெஷுவா கிறிஸ்து இது போல அழைத்தார் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த சில பேரை அழைத்தது மட்டும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அவர்கள் யெஷுவா கிறிஸ்து அழைத்தவர்களில் யார் யாரெல்லாம் அவருடைய போதனையை ரொம்ப ஆர்வமா கேட்கிறாங்களோ, சந்தோஷமா கேட்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் விசுவாசிக்கக்கூடிய அந்த செவி இருக்கு அப்படின்றத பார்த்து, அதாவது அவர் அழைத்த எல்லாமே அவருடைய சீஷர்கள் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட சீஷர்களில் இருந்து யார் யாரெல்லாம் அவருடைய செய்தியை சந்தோஷமா விசுவாசிக்கிற காதுடன் கேட்கிறாங்களோ, அவர்களை அவர் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலராக அவர்களை அங்கீகரித்து அவர்களை தெரிந்து கொள்றார் அப்படின்னு பார்க்கிறோம்.
அவர்களை அப்போஸ்தலராக தெரிந்து கொண்ட அந்த வசன பகுதிகள் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான வசனம் மட்டும் பார்த்தோம்னா, லூக்கா 6:12, 13. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி, அவர் முதல்ல வந்து எப்படி அவர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என்ன பண்ணார்? அவர் வந்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, சீஷர்கள்னா அவருடைய சீஷர்கள் எல்லோரும், இன்னும் அப்போஸ்தலர்கள்னு சொல்லி இன்னும் பிரித்தெடுக்கப்படவே இல்லை. அப்போஸ்தலர்னு சொல்லி யாரையுமே இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல. சீஷர்கள் எல்லாரையுமே வரவழைத்து, அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, அவர்களுக்கு அப்போஸ்தலர் அப்படின்னு அவர் பெயரிடுறார். அவர்கள் யார் யாரெல்லாம்? பேதுரு என்னப்பட்ட பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலத்தே என்னப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யௌதாஸ் காரியோத்து என்பவர்களே. அப்ப யெஷுவா கிறிஸ்து எப்படி இவர்களை தெரிந்து கொள்றார்? இவர்தான் தலை, சபை வகுப்பாருக்கு தலை. அப்ப இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இவர்களை தெரிந்து கொள்வது. ஏன்னா சபை அப்போஸ்தலர்கள் தான் வந்து சபைக்கே வந்து ஃபவுண்டேஷனா இருக்காங்க. அஸ்திபார கற்களை அவர்களுக்கு போறாங்க. யெஷுவா கிறிஸ்து ஒரு முதலாம் கட்ட அஸ்திபாரம் அவர்தான். அவருக்கு மேல வந்து இவர்கள் முழு சபைக்கும் வந்து ஒரு அஸ்திபார கற்களாக இவர்கள் இருக்க போறாங்க. சுவிசேஷகம் முழுவதும் 2000 வருஷம் ஆக போகுது. அந்த 2000 வருஷமும் அவர்களுக்கு தேவையான போதனைகள் எல்லாவற்றையுமே கொடுப்பதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஊழியத்தை இவர்கள் செய்வதற்கு தகுதியுடைய ஒரு 12 பேரை அவர் வந்து இப்ப தெரிந்து கொள்ளணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்காக அவர் முழுவதும் ஜெபம் பண்றார். முழுவதும் ஜெபம் பண்ணி அதில் அங்கீகரிக்கப்பட்டவர்களை வந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்தவர்களாக யெஷுவா கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்றார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இதுல அப்போஸ்தலர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை வந்து அப்போஸ்தோலோஸ். அதுல இருந்து அந்த வார்த்தை தான் அப்போஸ்தலர். நம்ம தமிழ்லயும் அப்போஸ்தலர்னே சொல்றோம், இங்கிலீஷ்லயும் அப்போஸ்டல்ஸ்னே சொல்றோம். ஸோ அப்போஸ்தோலோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள். அப்ப யெஷுவா கிறிஸ்து இவர்களை தெரிந்து கொண்டு இவரை அனுப்புறாருல, அதனால அவர்கள் யெஷுவா கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள். அப்ப இவர்கள் யெஷுவா கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அப்படின்றதுக்கு நமக்கு யெஷுவா கிறிஸ்துவுமே கூட ஒரு அப்போஸ்தலர் தான். இது வந்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அப்போஸ்தலர், யெஷுவா கிறிஸ்து அப்போஸ்தலர்னு சொல்லிட்டா ரொம்ப அபத்தமா இருக்கும் அவர்களுக்கு. ஏன்னா எப்படி அவரை மைக்கேல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது அவரை பத்தி உயர்வாக நம்ம பேசுறோம் ஆக்சுவலா. அந்த பெயருடைய அர்த்தம் என்னது? அப்படியே அவரை தவிர வேற யாரும் அப்படி கிடையாது அப்படின்ற உயர்வாக பேசுவோம். ஆனாலும் அவர்கள் வந்து அவரை ஒரு தூதர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது போல யெஷுவா கிறிஸ்து அப்போஸ்தலர்னு சொன்னா அது ஏதோ அவரை தரைக்குறவா பேசுவது போல நினைச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. அப்போஸ்தலர் அவர் யாவே தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் யோவான் 17:3 என்ன சொல்றார்? ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி யெஷுவா கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். இந்த இடத்துல அனுப்பினவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அப்போஸ்தலோ தான். இந்த அப்போஸ்தலோஸ் அப்படிங்கிற வார்த்தையில வந்திருக்கிற ஒரு வேர்ப் அப்போஸ்தலோ, அந்த வார்த்தை தான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 3:1 அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்றார், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து யெஷுவாவை கவனித்து பாருங்கள். அப்ப அவருமே வந்து யெஷுவா கிறிஸ்துவை அப்போஸ்தலர் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாள வார்த்தையால அடையாளப்படுத்துகிறார். அவர் அப்போஸ்தலர் அப்படின்றது யெஷுவா கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். ஏன்னா தேவன் அவர் அனுப்பியிருக்காரு. அப்ப தேவனுடைய அப்போஸ்தலர் யெஷுவா கிறிஸ்து. அடுத்து யெஷுவா கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் இந்த 12 பேர். யெஷுவா கிறிஸ்து இவர்களை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். இப்ப இவர்கள் 12 பேர் அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் வந்து எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாங்க? இவர்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய உலக பிரகாரமான எல்லாரும் மதிக்கத்தக்கவர்களாக இருந்தாங்களான்னு பார்த்தா இல்ல. ரொம்பவும் ஏழ்மையான சூழலில் இருந்தவர்கள். 4 பேர் மீனவர்கள். இப்பதான் நம்ம பார்த்தோம். பேதுரு மற்றும் அவருடைய சகோதரன் செபதேவின் குமாரர் 2 பேர். 4 பேரும் மீனவர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொருத்தர் நமக்கு தெரிந்திருக்கிறது வந்து மத்தேயு, லேவி அப்படின்னு பார்க்கிறோம். அவர் வந்து ஆயக்காரன். ஆயக்காரன் அப்படின்னாலே இவர்களுக்கெல்லாம் வந்து பாவைகளுக்கு இணையாக பார்ப்பாங்க யூதர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் இவர்கள் ரோமர்கிட்ட அடிமைப்பட்டு இருக்காங்க. இவர்கள் வந்து அந்த நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிற ரோமருக்கு இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. நம்ம கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான இவங்க வரியெல்லாம் வசூலித்து கொடுக்கக்கூடிய வேலை, ஆயக்கார வேலை.
ஸோ அப்போ அவர்கள்ட்ட நம்ம யெஷுவா கிறிஸ்துவிட்ட நம்ம வேதப்பாரகர் பரிசேயர்லாம் சொல்றத பார்த்தோம்னா, இவர் வந்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆயக்காரர் ஒரு கீழ்த்தனமாக மதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஒருத்தர். ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் இவர் வந்து அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அவர்கள் வந்து எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாம, அவர்கள் கிடைத்திருக்கிற இந்த ஒரு அரிய பாக்கியத்தை மதிக்கத்தக்க ஒரு மனத்தாழ்மை உள்ள ஒரு நிலையில் இருக்கிறவர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை ரொம்ப ஒரு 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 பெரிய வேத பாரகன் ஒருத்தர் தெரிந்து கொண்டிருந்தார் அப்போஸ்தலரா அப்படின்னா, அவருக்கு அவருக்கு ஏதோ தகுதி இருக்கிறது போலவும், அதனால தான் இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது போல அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப ஏழ்மையான அந்த யெஷுவா கிறிஸ்து கொடுத்திருக்க அந்த வாய்ப்ப வந்து மதித்து உணரத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுடைய அ என்ன எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இது மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமத்தில். அப்ப யெஷுவா கிறிஸ்து வந்து இப்படி அ சீஷர்களிலிருந்து அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். சீஷர்களுக்கும் வந்து கிரேக்க வார்த்தை மத்தேட்டாஸ். அ ரசல் அவர்கள் கொடுத்திருக்கார் மத்தேட்டாஸ். அதுக்கூட அர்த்தம் வந்து கற்றுக்கொள்பவர்கள், மாணவர்கள். யெஷுவா கிறிஸ்துவுடைய மாணவர்களாக இருந்த அவர்ட்ட கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர் மாணவர்களாக தெரிந்து கொண்டவர்களிலிருந்து இப்படிப்பட்ட 12 பேரை யெஷுவா கிறிஸ்து தாம் அனுப்பும்படிக்கு அனுப்பப்படுகிறவர்களாக அப்போஸ்தலர்கள் 12 பேரை அவர் தெரிந்து கொள்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த 12 பேரை தெரிந்து கொண்டாரு. அப்ப மத்தவங்கலாம் வந்து என்னாச்சுன்னா, கண்டிப்பா அவர்களும் ரொம்ப நல்லவர்களாக தான் இருப்பாங்க. யெஷுவா கிறிஸ்து அவர்களை வந்து சீஷர்களாக தம்மை பின்பற்றும்படி அழைத்திருக்கிறார். இப்ப அவங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. அ அரு இந்த அப்போஸ்தலர்கள் மீது இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒத்துணர்வு உள்ளவர்களா அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனாலும் அவர்கள் இந்த அப்போஸ்தலர்களில் ஒருவர் கிடையாது. அவ்வளவுதான். அப்படின்னு நம்ம அத புரிந்து கொள்ள வேண்டும். ம். ஏன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களை வந்து தெரிந்து கொள்றதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு அ அநேக விஷயத்தை வந்து கவனித்து கருத்தில் கொண்டு அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காரு யெஷுவா கிறிஸ்து. அதனால வந்து கண்டிப்பா ஆண்டவர் வந்து அவர்களுடைய இருதய விருப்பம் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் யா அ அப்பொழுது இருந்த சூழ்நிலைகள், அ அந்த தனிப்பட்ட 12 நபர்களுடைய அ த அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தாளந்துகள், மற்றும் அவர்கள் வந்து எப்படி வந்து அந்த அவர்களுக்கு கிடைக்கப் போகிற அந்த ஊழியத்துக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். அவர்கள் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க போறாங்க. அதனால அதற்கெல்லாம் வந்து சரியா யார் இருப்பாங்களோ, அப்படிப்பட்டவர்களா பார்த்து அவர் 12 பேர தெரிந்து கொள்றார். எல்லா அ எல்லா எல்லாரையும் வந்து அவர் அழைக்கவில்லை. அப்படி அழைத்தவர்களையும் எல்லாரையும் வந்து அப்போஸ்தலராகவும் ஆக்கவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அ சில ஒரு 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 பணக்கார ஒரு வாலிபன் கூட வந்து அவர கேட்பான். நான் வந்து அ எல்லாம் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பண்றேன். நான் இன்னும் வந்து என்கிட்ட என்ன குறை? அ என்னைய அழைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கருத்துல அவன் கேட்கிறான். அப்ப எஷா கிறிஸ்து அவன்ட்ட இருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் விற்று கொடு அப்படின்னு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னோனே, அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனா இருக்கான். வருத்தப்பட்டு போயிடுறான்னு பார்க்கிறோம். ஸோ இப்படி வந்து அவர் அ ச அவர் தெரிந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களை அவர் தெரிந்து கொள்ளல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிற சீஷர்கள் மற்றும் அவர்களிலிருந்து முக்கியமாக அப்போஸ்தலர்கள் இவர்கள் அந்த ஒரு ஊழியத்துக்கு தகுதியுடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத யெஷுவா கிறிஸ்து பார்த்து அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப செபதேவன் குமாரர் கூட நம்ம பார்த்தோம்னா, இப்போ வசனம் பார்த்தோம். செபதேவன் குமாரரை அழைத்தாரே தவிர செபதேயுவை அவர் அழைக்கவில்லை. அந்த குமாரர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் வந்து அந்த அவங்களுடைய பிசினஸ் அண்ட் அவர்கள தகப்பனாகிய செபதேயுவை விட்டு விட்டு பின்தொடர்றாங்க. ஏன்னா, யெஷுவா கிறிஸ்துவை அழைத்து, யெஷுவா கிறிஸ்து வந்து பின்தொடர்வது அப்படின்றது அவருடைய போதனைகளை மட்டும் வந்து கடைப்பிடிக்கிறது மட்டும் அவ்வளோ சிம்பிள். அந்த மாரி கிடையாது. அதற்கு மேல அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அ அவர்களுடைய வேலை, அப்பொழுது அவர்கள்ட்ட இருந்த பிசினஸ் அதெல்லாம் விட்டு வரணும். அவர்களுடைய வீட்டை விட்டு வரணும். அவர்களுடைய ஃபேமிலி விட்டு வரணும். அ தகப்பனை விட்டு வந்துட்டாங்கன்னு பார்க்கிறோம். அவங்க பிசினஸ விட்டு வந்தாங்க. நண்பர்களை விட்டு வரணும். அவர்கள் உலகத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிளான்கள, திட்டங்கள் வைத்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டு வர வேண்டும். அவர்கள்ட்ட உலகத்துல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும். உலகத்துக்குரிய ஆசைகள், வேட்கைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து விட்டு அவர்கள் வர வேண்டும். யெஷுவா கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்து, அவர் கூடவே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு நிலைக்கு அவர் அழைக்கிறார். அதற்கு யாருக்கெல்லாம் வந்து அதுக்கு பொருத்தமா இருப்பார்களோ, அவர்களை மாத்திரம் அழைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர்கள் அழைத்து என்ன பண்ணார்? அவர்கள்ட்ட வந்து ஒரு அ ஒரு அ ஒரு போதனைய வந்து தொடங்குறார் அவர்கள்ட்ட. அவர்களுக்கு வந்து
ஒரு 3.5 வருடம் வந்து அவர்கள்ட்ட வந்து ஒரு ஒரு கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்ற மாதிரி இவர்களை தெரிந்து கொண்டு ஒரு கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்றார் அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன கோர்ஸ் அது? அது வந்து இவர் போதிக்கவும், அவர்களை பயிற்றுவிக்கவும், அவர்கள் வந்து ஃபியூச்சர்ல அவர்கள் அப்போஸ்தலராக அந்த அப்போஸ்தலர்களுக்கு உரிய அந்த ஊழியத்தையும், அந்த உத்தியோகத்தையும் அவர்கள் செய்வதற்கு, வேலையை பார்ப்பதற்கு, அவர்களை தகுதிப்படுத்தும்படிக்கு அவர்களை வந்து தயார்படுத்துவதற்கான அந்த ஒரு ஒரு வேலையை அவர் அங்கு தொடங்குகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் தொடங்குகிறார். அப்படி அவர்கள் வந்து அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்ட பிற்பாடு, அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு என்ன கிடைத்தது? முழுவதுமாக அவர்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலில் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அ மேலும் அவருடைய வழிநடத்தல்லயே இருந்தாங்க. அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் அவர் வழிநடத்திக் கொண்டிருந்தார். மற்றும் அவருடைய கூடவே அவர்கள் இருந்தாங்க. பெரும்பாலும் பெரும்பாலும் அவர் கூடவே இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எல்லா காலத்திலும் இல்லனாலும், சில பேர் கொஞ்சம் அட்லீஸ்ட் சில பேராவது அ அநேக சந்தர்ப்பங்கள்ல இருந்திருப்பாங்க. எல்லாருமே அநேக சந்தர்ப்பங்கள்ல இருந்திருப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி பார்த்தா, யாராவது அப்போஸ்தலர்கள் கண்டிப்பாக அவர் கூட எல்லா அ சமயங்களிலும் இருந்திருப்பார்கள் அப்படின்றத அவருடைய தனிப்பட்ட அ வ சமயங்களை தவிர மற்ற நேரங்களில். அவர் முழுவதும் இப்ப ஜெபம் பண்ண தனிமையில் போய் ஜெபம் பண்ணுவார். அப்ப அந்த மாரி டைம்ல அப்போஸ்தலர்களை கூட்டிட்டு போறதில்ல அப்படின்னு பார்க்கிறோம். முக்கியமான விஷயங்களுக்கு அவர்களை கூடவே இயேசு கிறிஸ்து வைத்துக் கொண்டிருந்தார். அந்த 3 வருடமும் பார்க்கிறோம். மேலும் அவர்கள் வந்து அ ஒரு மாணாக்கர்களாக அவர்கள் வந்து அவருடைய அந்த 3 வருடமும் கற்றுக்கொண்டாங்க. எதை? அவர்களுடைய யேசு கிறிஸ்துவனுடைய குணாம்சம் எப்படிப்பட்டது? அவர் வந்து அவருடைய அந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவருடைய அ என்ன விதமான போதனையை செய்கிறார்? என்ன விதமாக அவர் நடந்து கொள்கிறார்? இது எல்லாவற்றையுமே அவர்ட்ட வந்து அப்படியே கற்றுக்கொண்டே இருக்காங்க. ஏன்னா, அவர் தான் மாடல். பிற்பாடு அ அது அந்த போதனையெல்லாம் அவர் யேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா, பிற்பாடு யேசு கிறிஸ்து அவங்க கூடவே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கத்துக்கொள்றார். ஆனா, ஒரு டைம் வரும். அப்பொழுது யேசு கிறிஸ்து அவங்க கூட இருக்க போறதில்ல. ஆவியில் தான் இருப்பார். பிசிக்கலா அவர் அவங்க கூட இருக்க போறதில்ல. அப்ப வந்து அவர்களுக்கு தேவைப்படப் போகிற எல்லாத்தையும் வந்து இங்க அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 3 வருடமும் அப்படின்னு பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் நம்ம சில வசனங்கள் பார்த்தோம்னா, லூக்கா 9:54 அவருடைய சீஷர் ஆகிய யாக்கோபும், யோவானும் அதைக் கண்டபோது, "ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா?" அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எஷா கிறிஸ்து அவங்கள கரெக்ட் பண்றாரு. "அ எதுக்கு வந்தேன்னு தெரியாம நீங்க இருக்கீங்க. அ அவர் வந்து காக்கிறதுக்காக வந்திருக்காரு. எல்லா உலகத்த ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர வந்து இங்க அக்கினி இறக்கி அழிக்கலாமா?" அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆரம்பத்தில் இப்படி இருந்த அப்போஸ்தலர்கள் பிற்பாடு எப்படி க தேர்ச்சி அடையறாங்க அப்படின்றது ஒரு பிரமிப்பான விஷயம். யேசுவா கிறிஸ்து அப்படியே அவர்கள் தேர்ச்சி அடைய செய்திருக்கிறார். மத்தேயு 16:23 பார்த்தோம்னா, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, "எனக்கு பின்னாக போ சாத்தானே! நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்." உலக பிரகாரமா ஐடியா குடுக்கிறார். அப்ப வந்து யேசுவா கிறிஸ்து அவரை கண்டிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எனக்கு து அவ் "எனக்கு பின்னாக போ சாத்தானே" அப்படின்னு சொல்றாரு. இடறலா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தலை தான் வந்து வழிநடத்தணும். ஆ சரீரம் வந்து தலைக்கு ஐடியா குடுக்க முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். மத்தேயு 20, 22, 23 யெஷுவா பிரதியுத்தரமாக, "நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா?" என்றார். அதற்கு அவர்கள், "கூடும்" என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, "என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல." அப்ப அவருடைய லிமிட் என்ன? அ அப்ப இவங்கலாம் வந்து என்ன கேட்கறாங்கன்னே தெரியாம கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக விதமான போதனைகள் அனுதினமும் அவர்களுக்கு அந்த 3 வருஷமும் கொடுத்துக் கொண்டே இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். வேற இடத்துல அவர்களுடைய அற்ப விசுவாசத்தை கண்டிக்கிறார். "அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்?" என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்படி பார்க்கிறோம். இப்படி 3 1/2 வருடங்களும் அவருக்கு அநேக படிப்பினைகள் இருந்தது. யெஷுவா கிறிஸ்துவினுடைய அந்த மாடலை வந்து அவங்க கற்றுக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். இது அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது நம்ம வந்து அப்போஸ்தலர்களுடைய அந்த வேலை என்ன? அப்படின்றதை நம்ப அ புரிந்து கொள்ளலாம். இப்ப அப்போஸ்தலர்களுடைய வேலையை நம்ம பார்க்கணும்னா, கிறிஸ்துவனுடைய வேலையை நம்ம முதலாவது பார்க்கலாம். அ எசாயா 61, 1, 2 கிறிஸ்துவுக்கு அ என்ன மாதிரியான வேலை இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எசாயா 61, 1, 2
கர்த்தராகிய தீர்க்கதரிசி வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இப்படிப்பட்ட ஒரு ஒரு வேலையை செய்வதற்கு யாவே தேவன் யெஷுவா கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த பணியில் அமர்த்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, நிறைவேறியும் செய்தது. லூக்கா 4:17 21. அப்ப யெஷுவா கிறிஸ்து இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு அப்ப அவர்கள்ட்ட சொல்றார். அப்பொழுது அவர்கள் கடைசியாக, அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப யெஷுவா கிறிஸ்துவுக்கு உடைய ஊழியம் நம்ம இதுல பார்த்தோம். அடுத்து அப்போஸ்தலர்கள், 12 அப்போஸ்தலர்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்தார் அப்படின்னா, இந்த 12 வரையும் மத்தேயு 10:5-8. மத்தேயு 10:5-8. இந்த 12 வரையும் யெஷுவா அவர்களை அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும், சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஸோ அப்ப இதே போல ஒரு ஒரு ஊழியத்தை தான் அவர்களுக்கும் யெஷுவா கிறிஸ்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் மற்றும் இன்னும் 70 பேரையும் தெரிந்து கொள்றாரு. அது வந்து லூக்கா 10ல வருது. லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு யெஷுவா வேற 70 பேரை நியமித்து, தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார் அப்படின்னு பார்க்கிறோம். கடைசி 17வது வசனத்துல பார்த்தோம்னா, பின்பு அந்த 70 பேரும் அவர்கள்ட்டையும் இதே சொல்றாரு. இந்த 2ல இருந்து 16 வசனங்கள் பார்த்தோம்னா, அவர்களையும் வந்து எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் வந்து எப்படி போதிக்க வேண்டும், எப்படி வந்து பிசாசுகளை துரத்த வேண்டும், மற்றவர்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதே மாதிரியான போதனைகளை அவர்களுக்கும் கொடுக்கிறார். இப்போ அவர்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிற அந்த உத்தியோகம் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. யெஷுவா கிறிஸ்துவுக்கு இருக்க அந்த வேலை, அப்போஸ்தலர்களுக்கு இருந்த வேலை, சீஷர்களுக்கு இருந்தது, சபைக்கு எல்லாருக்குமே வந்து அதே தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுல வந்து பெருசா வித்தியாசம் இல்லை. மேலும் வேற என்ன அவர்களுக்கு இப்ப இப்படி சுவிசேஷத்தை அறிவித்தல் அது ஒண்ணு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து என்ன வேலை அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோவான் 15:27. நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது வந்து அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து லூக்கா 24:46-48. யோவான் 15:27 சொல்றார், நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளை இருப்பீர்கள். ஆதி முதல்னா அந்த ஊழியத்தின் ஆதி முதல். ஆரம்பத்திலே அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களிலிருந்து அப்போஸ்தலர் தெரிந்து கொள்றார். இப்போ ஆதி ஆதி முதல் என் கூடவே இருக்கீங்க, அதனால எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து லூக்கா 24:46-48. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். யாரு? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் இவை எல்லாவற்றுக்கும் சாட்சிகளா இருக்காங்க. யெஷுவா கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாளில் எழுப்பப்பட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் அவர்கள் ஆரம்பத்திலே அவர் கூட இருந்ததுனால அவர்கள் அதுக்கெல்லாம் சாட்சிகளா இருக்காங்க. இப்போ அந்த சாட்சியா இருக்கிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிரத்யேக வேலை அப்படின்னு பார்க்கிறோம். மற்றும் அவர்கள் மூலியமாக போதனை அவர்கள் போதிக்கிற ஒரு வேலையும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் மூலியமாக அந்த போதனையை சபை பெற்றுக்கொள்வது, முழு சபையும் அந்த சுவிசேஷகம் முழுவதும் முழு சபையும் பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஒரு ஒரு போதிக்கிற வேலையும் அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து மகா பிரதான ஆசாரியருடைய ஜபத்தில் யோவான் 17 வந்து இது நமக்கு புரியுது அப்படின்னு பார்க்கிறோம். யோவான் 17 6-9. நீர் உலகத்தில் தெரிந்து கொண்டு எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களே சொல்றார், அவர்கள் யாவே தேவன் யெஷுவா கிறிஸ்துவ கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யெஷுவா கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து
நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அவர் யெஷுவா கிறிஸ்து வந்து தேவனுடைய அப்போஸ்தலன் அப்படிங்கிறத அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அடுத்து 20, 21 வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். அதாவது முழு சபையையும் அவர் அங்க சொல்றார். அடுத்து அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்றார். அவர்கள் விசுவாசத்தில் அவர்கள் வளர்கிறார்கள். அவங்க வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலராக யெஷுவா இருக்கிறார் அப்படின்றத விசுவசிக்கிறாங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். மேலும் அவர்கள் போதித்து அவர்களுடைய போதனையை கேட்டு வளரக்கூடிய முழு சபையைக்காகவும் அவர் வேண்டிக் கொள்றார். அந்த முழு சபையும் வந்து அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே. அப்ப இப்படிப்பட்ட போதிக்கிற வேலையும் வந்து அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் அவர்கள் வந்து அவர்களை பற்றி வேற என்ன நம்ம வேதாகமம் சொல்லுது? அவர்கள் அஸ்திபாரங்கள் 12 அஸ்திபாரங்கள் அவர்கள் 12 அஸ்திபாரங்களாக வேதாகமம் சொல்லுதுன்னு பார்க்கிறோம். நம்ம டைப்லயும் பார்த்தோம்னா யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த 12ங்கிற ஒரு அடையாளமான ஒரு எண் வந்து இங்கேயும் நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முழு சபைக்கும் இவர்கள் 12 அஸ்திபார கற்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21:14 வசனம். வெளிப்படுத்தல் 21:14 நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த புதிய எருசலேம் நகரத்துக்கு சபைக்கு அஸ்திபார கற்கள் வந்து 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்படின்றது இருக்கு. அந்த 12 அப்போஸ்தலர்களே அது குறிக்குது. ஏன்னா 12 அப்போஸ்தலரின் நாமங்கள் அதில் பதிந்திருந்தன அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து எபேசியர் 2, 20, 21 நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். இது சபைக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு யெஷுவா கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இப்ப சபை வந்து தேவனுடைய ஆலயம். அது எப்படி எழும்புது? யெஷுவா கிறிஸ்து மூலைக்கல்லா இருக்கிறார் மற்றும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம் இருக்கு. அதற்கு மேல கட்டப்படுகிற ஒரு ஆலயமாக சபை இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அப்போஸ்தலர்கள் வந்து இங்க அஸ்திபார கற்களாக இருக்கிறார்கள். மேலும் இது வந்து இந்த ஒரு பெனிஃபிட் வந்து சபை முழு சபை அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரம் வந்து சபை முழுவதற்கும் அந்த அஸ்திபாரம் பயனை கொடுக்குது. மற்றும் அந்த சபையிலிருந்து உலகம் முழுவதற்கும் மில்லேனிய யுகத்தில் அந்த பயனை கொடுக்க போகிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனா அப்போஸ்தலர்கள் இங்க இருக்க வேண்டும். அப்ப அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உத்தியோகம் அவர்களுக்கு அது இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இவர்களுக்கு வந்து மேலும் இவர்கள் வந்து அஸ்திபாரமே இவர்கள் தான். அப்ப இந்த அஸ்திபாரம் வந்து சரியில்லைன்னு என்ன ஆகும்? அது வந்து ஒரு மணல் மீது ஒரு கட்டப்படுகிற ஒரு அஸ்திபாரமா இருந்து அதுக்கு மேல ஒரு பெரிய மாளிகை கட்டினா என்ன ஆகும்? யெஷுவா கிறிஸ்து மத்தேயு 7 25 27 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்ப யெஷுவா கிறிஸ்து ஆகிய அந்த கன்மலை அந்த ஒரு அந்த கன்மலையின் மீது 12 அஸ்திபார கற்கள் அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரும் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மீது அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள்ட்ட அந்த ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னா அவர்கள் மீது கட்டப்பட போகிற சபையும் அவர்கள்ட்ட இருந்து பயனடைய போகிற உலகமும் எல்லாமே வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு பார்க்கணும். அதனால அவர்கள் வந்து சரியான ஒரு அஸ்திபாரத்தின் மேல் அப்போஸ்தலர்கள் கட்டப்பட வேண்டும். அந்த அஸ்திபாரம் யெஷுவா கிறிஸ்து. அது கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இவர்கள் வந்து அஸ்திபாரங்களாக இருக்கிறார்கள் பார்த்தோம். மேலும் இதுல வந்து இன்னொரு விசேஷமான ஒரு 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 சாட்சியை பத்தியும் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 12 பேர் தேவன் அவருடையவர்களே யெஷுவா கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரு. இந்த யெஷுவா கிறிஸ்துவுல அவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள்ல வந்து ஒருவன் கெட்டு போய்விட்டான். யூதாஸ் வந்து கெட்டு போய்விட்டான்னு பார்க்கிறோம். அவன் வந்து பிசாசனுடைய ஆளா இருக்கான். அவன் கெட்டு போய்விட்டான். அவ்வளவுதான். ஆனாலும்
அந்த இடம் வந்து நிரப்பப்பட வேண்டும். ஸோ அப்ப அந்த இடத்துல அது ஒரு முக்கியமான ஒரு வேலை வருது. அப்ப அந்த இடத்த நிரப்பப்பட போகிறவருக்கும் ஒரு ஸ்பெஷலான பொறுப்பு இருக்கு. அவருக்கு சாட்சியம் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த இடம் யாரால் நிரப்பப்படுகிறது? யூதாஸ் அவனுடைய அந்த ஸ்டாண்டிங்கை இழந்துட்டான். அதை நிரப்பப்பட போகிறது வந்து பவுல் அப்போஸ்தலரால் அப்படின்னு பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலரை யேசுவா கிறிஸ்து தெரிந்து கொண்டார். அந்த யூதாசனுடைய இடத்தை நிரப்புவதற்கு. ஆஹ் அப்போஸ்தலர் 26:13-15. அப்போஸ்தலர் 26:13-15. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். சூரியனை விட பிரகாசத்தில் அதிகமான ஒளி. நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற யெஷுவா நானே அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப யெஷுவா கிறிஸ்து இப்படி அவருக்கு அவர் தம்மை காண்பிக்கிறார். அவர் வந்து யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மற்ற அப்போஸ்தலர்களை நம்ம பார்த்தோம்னா அவருடைய அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து அவரவே கூடவே இருந்து அவரை பார்த்தவர்கள், அவருக்கு சாட்சியா இருக்கிறவர், அவர் என்னென்ன பண்ணார் எல்லாத்துக்குமே சாட்சியா இருக்கிறவர்கள், அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய மரணத்துக்கு, உயிர்த்தெழுதலுக்கு எல்லாவற்றுக்கும் சாட்சியா இருந்தவர்கள் பார்க்கிறோம். பரமேறினதற்கு எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்தவர்கள். ஆனா இங்க அப்போஸ்தலர் பவுல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து பரமேறிய பிற்பாடு, மகிமை அடைந்த பிற்பாடு அவரை கண்டு அவருக்கு அந்த வகையில் சாட்சியிடக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு பொறுப்பு இந்த 12வது அப்போஸ்தலராகிய பவுல் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் யேசுவா கிறிஸ்து மாம்சத்தில் இருந்து அவருக்கு சாட்சிகளா இருந்தார்கள். அவரை பார்த்து அவர் கூடவே இருந்து சாட்சிகளா இருந்தாங்க. அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய மரணத்துக்கு, அவருடைய பாடுகளுக்கு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு, அவர் பரமேறினதுக்கு. ஆனா பவுல் அப்போஸ்தலர் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பிரத்யேகமான ஒரு சாட்சி. அதாவது பரமேறிய பிற்பாடு, மகிமை அடைந்த பிற்பாடு அவரை கண்ட அந்த ஒரு சாட்சி பவுல் அப்போஸ்தலர் மூலியமாக அது நடக்குதுன்னு பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:8 அது அவருக்கு அறிவித்திருக்கிறார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அதாவது அகால பிறவி போன்ற அப்படின்னா காலம், அதாவது காலம் தவறி பிறந்த ஒரு பிள்ளை வந்து காலம் தவறி பிறந்த பிள்ளை என்னது? அந்த முழு பிரெக்னன்சி சைக்கிளும் முடிந்து பிறக்கிற பிள்ளை தான் சரியான காலத்தில் பிறக்கிற பிள்ளை. ஒரு 7 மாதம், 8 மாதம் முன்பாகவே அது பிறந்துருச்சு அப்படின்னா, அது வந்து அகால பிறவின்னு சொல்லலாம். அதாவது காலம் தவறி பிறந்த பிள்ளை. அதுபோல சபை முழுவதுமே வந்து எப்பொழுது யேசுவா கிறிஸ்துவை பார்க்க முடியும்? இவர்கள் ஆவியில் பிறந்து தான் பார்க்க முடியும். அது எப்ப ஆவியில் பிறக்க முடியும்? அதுக்கு ஒரு காலம் இருக்கு. யேசுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இவர்களை வந்து எழுப்பணும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆவியில் பிறக்க முடியும். அது சரியான காலத்தில் அவர்கள் ஆவியில் பிறந்து, அப்பொழுது யேசுவா கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, அதே போல இவர்களும் இருந்து அவரை பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா பவுல் அப்போஸ்தலர் வந்து ஒரு காலம் தவறி பிறந்த ஒரு பிள்ளை வந்து சீக்கிரமே அப்பா அம்மாவை பார்த்துரும். அது போல வந்து காலம் தவறி பிறந்த ஒரு பிள்ளை போல இவர் பூமியில் இருக்கும் பொழுது, மாம்சத்தில் இருக்கும் பொழுதே இவர் மகிமையடைந்த யெஷுவாவை பார்த்து விட்டார். மகிமையடைந்த யெஷுவாவை இவர் வந்து டைரக்டா பார்க்க முடியாது. அதுல இருக்க ஒரு ஒளியினுடைய ஒரு பகுதியை இவர் பார்த்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சோ அதுதான் இங்க அவர் ஏன்னா எல்லாருக்கும் பின்பு நம்ம எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் அவர் யார் யாருக்கெல்லாம் வந்து உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்தாரோ அவர்களுக்கெல்லாம் பின்பு கடைசியாக அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். பவுல் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார் சொல்றார். இப்ப இந்த வகையில் பவுல் அப்போஸ்தலருடைய சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சாட்சிகள் இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய சாட்சிகள் பார்த்தோம்னா இதெல்லாம் தான் வந்து சபைக்கு வந்து யுகம் முழுவதற்கும் தேவையான அடிப்படையான ஒரு அஸ்திபாரமாக அமையுது அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது 11 கண்களும் காதுகளும் யெஷுவா கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை, பரமேறினதை பார்த்து சாட்சியிடுகிற 11 கண்களும் காதுகளும் உடைய சாட்சிகளாய் இருக்க 11 அப்போஸ்தலர்கள் மற்றும் கடைசியாக ஒரு அப்போஸ்தலர் வந்து அவர் மகிமை அடைந்து பரலோகத்தில் தேவன் அவரை உன்னதத்தில் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்ற அந்த மகிமையான அந்த உயர்த்தப்பட்ட நிலையை அவர் பார்த்து அதற்கு சாட்சியிடுகிற ஒரு அப்போஸ்தலரும் இருக்கார். அப்ப இது எல்லாமே சேர்ந்து சபைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அஸ்திபாரமாக அமைகிறது இந்த சாட்சிகள் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல சிலர் கேட்கலாம், நம்ம மத்தியாஸ் அப்போஸ்தலர் தான் 12வது அப்போஸ்தலர், பவுல் வந்து நீங்க 12 அப்போஸ்தலர்னு சொல்ல முடியாது
அப்படின்னு சொல்லலாம். மத்தியாசை வந்து எப்படி தெரிந்து கொண்டாங்க? அது வந்து நம்ம பார்த்தோம்னா, அது வந்து ஒரு மனுஷ தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, அவர்கள் வந்து அந்த 11 அப்போஸ்தலர்களும் வந்து யூதாஸ் இது மாரி போயிட்டான். அவனுடைய இடத்தை நிரப்ப வேண்டும்னு சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனம் பார்த்து அது முடிவு பண்றாங்க. அது அந்த வகையில் நல்லதுதான். ஏன்னா, அ அந்த இடத்தை வேற ஒருவர் நிரப்பணும் அப்படின்றத அவர்கள் தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக தெரிந்து கொள்றாங்க. அதை செய்வதற்கு இவர்கள் வந்து ஒரு லாஜிக்கும் வச்சிருக்காங்க. ஏன்னா யெஷுவா கிறிஸ்து சொல்றாரு, "ஆரம்பத்திலேருந்து நீங்க என் கூடவே இருந்தீங்க. அதனால நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்." அப்படி சொல்றாரு. ஆ சோ அப்படி சொல்லும் பொழுது, நான் வந்து என்னுடைய ஊழியத்துக்கும், மரணத்துக்கும், பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவர்கள் சாட்சிகளா இருப்பாங்க. எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு சாட்சி வேணும்னா அவங்க எங்க போவாங்க? ஆரம்பத்திலேருந்து கூட இருந்த ஒரு 4 பேர், 5 எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அவர்களிலிருந்து தான் ஒருத்தர் வர வேண்டும். வேற அதுக்கு மிஞ்சி நம்மளால எப்படி யோசிக்க முடியும்? சோ அப்படி அவர்கள் வந்து அவர்களுடைய லிமிட்டேஷன் அவ்வளவுதான். அ அப்படி அவர்களாக யோசித்து, இது வந்து பரிசுத்த ஆவி பொழிவதற்கு முன்பாக. அப்ப அவர்கள் வந்து பரிசுத்த ஆவி பொழியப்பட்டிருந்தாலும், அவர்களுக்கு வந்து யெஷுவா கிறிஸ்து வந்து எப்படி அவர்கள் டைரக்ட் பண்ணி கரெக்ட்டான அந்த தேவனுடைய அந்த அறிவுறுத்தல் அவர்களுக்கு கிடைத்திருக்கும்னு சொல்லலாம். ஆனா அது கிடைப்பதற்கு முன்பாக, இந்த பரிசுத்த ஆவி வருவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜெருசலேம்ல. அப்பொழுது அவர்கள் இந்த ஒரு அ மாம்ச மாம்சமாக இந்த வேலைய அவர்கள் செய்றாங்கன்னு பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய மெத்தட் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா, ஆரம்பத்தில இருந்த யெஷுவா கிறிஸ்து கூட இருந்தவர்கள் ஒருத்தர தானே தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா, அதுதானே அனுப்பப்பட்டவர்கள். சாட்சியா இருக்கணும் அப்போஸ்தலர்கள். யெஷுவா கிறிஸ்து அது ஒரு கண்டிஷனா சொல்றாரு. இவர்கள் சாட்சியா இருப்பார்கள் அப்படின்றது. அப்ப அதுல இருந்த ஒரு 2 பேர்ல ஒருத்தருக்கு சீட்டு போட்டு, ஒருத்தர் உழலும் அப்படின்னு சொல்லி இவர்கள் தெரிந்து கொண்டு, அவர்களை வந்து மத்தியாஸ் அப்படின்றவரை அப்போஸ்தலராக இவர்கள் நியமிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா யெஷுவா கிறிஸ்து அத அங்கீகரித்தாரா? யெஷுவா கிறிஸ்து தானே யெஷுவா கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் யெஷுவா கிறிஸ்து தானே அனுப்பணும். அப்ப யெஷுவா கிறிஸ்து தான் அனுப்ப வேண்டும். இவர்கள் வந்து அத செய்ய முடியாதுன்னு பார்க்கிறோம். ஆனாலும் யெஷுவா கிறிஸ்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு, அத ஒண்ணும் கண்டுகொள்ளாம விட்டுட்டு, அவர் ஏற்ற வேளையில் பவுல் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அவரை அனுப்புகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். மத்தியாஸ் சகோதரர் வந்து கண்டிப்பா ஒரு அருமையான சகோதரரா இருப்பார். ஏன்னா மற்றவர்களுடைய ஒரு நற்சாட்சியம் பெற்றிருக்கிறார் அப்படின்றதுனால பார்க்கிறோம். ஆனாலும் அவர் அப்போஸ்தலர்ன்னு பார்த்தா கிடையாது. அவர் அப்போஸ்தலரா இருக்க முடியாது. ஏன் அப்ப 13 அப்போஸ்தலரா இருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அப்ப பவுல் அப்போஸ்தலர் தம்மை அப்போஸ்தலர் என்று அறிக்கையிடுறார் ஓப்பனா. நமக்கு யெஷுவா கிறிஸ்துவினுடைய சாட்சி இருக்கு. சோ இப்படி பவுல் அப்போஸ்தலர் கண்டிப்பா அப்போஸ்தலர் தான். சோ அப்ப 12 அப்போஸ்தலர் இருக்கலாம். 13 பவுல் அப்போஸ்தலர் மற்றும் மத்தியாஸ் சேர்த்து 13 இருக்கலாமே அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனா வெளிப்படுத்தல் யெஷுவா கிறிஸ்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை யாரு கொடுக்கிறா? யெஷுவா கிறிஸ்து தான் கொடுக்கிறார். யோவானுக்கு கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். அந்த அவருடைய வெளிப்படுத்தலில் யெஷுவா கிறிஸ்து என்ன வெளிப்படுத்தியிருக்கார்? நம்ம இப்பதான் வசனம் பார்த்தோம். ரோமர் வெளிப்படுத்தல்ல 12வது அதிகாரத்தில் 21வது அதிகாரத்தில் 12 அஸ்திபார கற்கள் இருக்கு. புதிய எருசலேமுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருக்குன்னு தான் பார்த்தோம். 13 அஸ்திபார கற்கள் கிடையாது. அந்த 12 அஸ்திபார கற்கள் மீது 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் இருந்தன. 13 கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யெஷுவா கிறிஸ்து பறைமேறின பிற்பாடு, அவர்கள் பரிசுத்த ஆவி இவர்களுக்கு பொழியப்பட்ட பிற்பாடு, அ ஒரு ஆதி சபை, ஒரு அதிகம் வளர்ச்சி அடையாத ஒரு 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 ஆரம்பத்தில் இருந்த ஒரு 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 தாழ்மையான ஒரு சபை. அப்படிப்பட்ட சபைக்கு இவர்கள் கண்டிப்பாக இந்த அப்போஸ்தலர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்திருப்பாங்க. பலனா இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்க அப்போஸ்தலர்கள். ஆம், அவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க யெஷுவா கிறிஸ்து கூட இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எங்கேயாவது விசுவாச குறை ஏற்பட்டா, இவங்கட்ட வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவங்க விசுவாசத்தை நிரப்புவதற்கு தேவையான சங்கதிகள் இவர்கள்ட்ட இருக்கும். இவங்கள்ட்ட வந்து அப்ப இப்படி நடந்தது, அதெல்லாம் அவர்கள்ட்ட கேட்டு அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் பலப்படுத்திக் கொள்றதுக்கு அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு ஒரு ஏதுவா இருந்திருப்பாங்க. அ அவரு எப்படி அற்புதமாக வல்லமை உடையவரா இருந்தார், எப்படி போதித்தார், அவர் எதையெல்லாம் கண்டித்தார், இதெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு அப்போஸ்தலர்கள் சபைக்கு வந்து ஆரம்ப கால சபைக்கு கண்டிப்பாக உறுதுணையா இருந்திருப்பாங்க. இவர்களுடைய போதனையில் அவர்கள் வந்து அ க ஊன்றி வளர்ந்திருப்பாங்க அந்த சபை. அப்போஸ்தலர்களுடைய போதனைகள் ஊன்றி வளர்ந்திருப்பாங்க. அப்போஸ்தலர்களுடைய மாதிரிகள் அவர்களும் வந்து எடுத்துக்கொண்டு அவர்களும் வந்து வளர்ந்திருப்பார்கள்ன்னு பார்க்கலாம். இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்திருப்பார்கள். இப்படி வந்து சபைக்கு அப்போஸ்தலர்களுடைய அ ஒரு பலன்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாரி இருந்திருக்கும். ஆனா இதற்கு மேல அவர்களுக்கு இருந்ததா? இப்படிப்பட்ட அ அவர்கள் வந்து ஒரு எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்க? கொஞ்சம் வருஷம். ஒரு
65 பேதுரு அப்போஸ்தலர் இருந்தா சொல்லப்படுது. கடைசியாக யோவான் ஒரு ஒரு 100க்கு முன்பாக பின்பாகவோ அவர் இறந்திருக்காரு. அப்ப இந்த மாதிரியான ஊழியம் மட்டும் தான் செய்தார்களா? இதுதான் அப்போஸ்தலர்களுடைய ஊழியமா? யேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஊழியம் அவர்கள் செய்யணும்னு சொல்லி அவர்கள் தெரிந்து கொண்டார். அவர்கள் செய்த அந்த ஊழியம் இதுதானா? இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாதா? அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அத நம்ம பார்க்கலாம். அ முதலாவது இவர்கள் தனியாக ஒரு வகுப்பார். அப்ப அப்போஸ்தலர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வகுப்பார். அவர்கள் வந்து வ சீஷர்கள் கிடையாது அப்படின்றத பார்க்கிறோம். அவர்கள் வந்து வெறுமனே சபை வகுப்பார் கிடையாது. இதற்கெல்லாம் மேல இவர்கள் வந்து அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வகுப்பாராக அவர்களை தனியாக அவர் தெரிந்து கொண்டார். சீஷர்களிலிருந்து அவர் வந்து 12 பேரை தெரிந்து கொண்டார். ரா முழுவதும் ஜெபம் பண்ணி அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்திருக்கோம். அவர்களுக்கு அப்போஸ்தலர் அப்படின்னு ஒரு நாமம் கொடுத்து அவர் அழைத்தார். அதற்கு அனுப்பப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். அப்படியே ஒரு இப்படி ஒரு தனி குரூப்பா அவர் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றது நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு. அதாவது இவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு அப்படின்றதோட அதை நம்ம புரிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள்னு சொல்லி பிரித்தெடுத்து ஒரு குரூப்பாக பார்த்தது ஒரு ஒரு அஹ், ஒரு விஷயமாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து அவர்களுடைய சாட்சிகள். இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் வந்து அவர்களுடைய ஊழியத்தில் நம்ம பார்த்தோம்னா பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆரம்ப காலத்தில் வந்து அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்களுடைய ஊழியத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? கிடையாது. ஆ லூக்கா 9:6ல பார்த்தோம்னா, இது வந்து அப்போஸ்தலர்கள் சொல்லப்படுகிறது. லூக்கா 9:6 அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து, எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இது வந்து அப்போஸ்தலர்கள் செய்தார்கள் பார்க்கிறோம். அடுத்து அந்த 70 பேர் சீஷர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள்? லூக்கா 10:17 பார்த்தோம்னா, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். அப்ப அ அவர்களும் வந்து பிணியாளியை குணமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது எல்லாம் அவர்களுக்கும் செய்ய முடியுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆரம்ப கால ஊழியத்தில் வேறுபாடே இல்ல. அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வித்தியாசம் எங்க வருது? சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்கள்ன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊழியம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாட்சி, ஸ்பெஷலான சாட்சி வந்து எப்ப வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சாட்சியில தான் வேறுபடுது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் வந்து அ அம் அ தெ தெரிந்து கொள்ளப்பட்ட சாட்சிகளாக அவர்கள் இருக்காங்க. அதாவது அவருடைய 3 வருட ஊழியம் முழுவதுமே வந்து முக்கியமான அம்சங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கூடவே இருந்து பார்த்திருக்காங்க. அது எல்லாத்துக்கும் இவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மற்றும் அவருடைய போதனைகளுக்கு இவர்கள் சாட்சிகளா இருக்கிறார்கள். அவருடைய தனிப்பட்ட குணாம்ச தன்மைக்கு இவர்கள் சாட்சிகளா இருக்கிறார்கள். எப்படி அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இப்படி அதுக்கெல்லாம் அவர்கள் சாட்சிகளா இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை முறைக்கு இவர்கள் சாட்சிகளா இருக்காங்க. அவர் வந்து அற்புதங்கள் செய்தார். அநேக அற்புதங்கள் செய்தார். அதுக்கு சாட்சிகளா இருக்கிறார்கள். அவருடைய போதனைகள் மற்றும் அவருடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் மற்றும் ஊழியம் வந்து எப்படிப்பட்ட விளைவை உண்டாக்கியது? அது வந்து நல்ல விளைவை சில பேருக்கு உண்டாக்கும். சிலரிடம் கெட்ட விளைவை உண்டாக்குகிறது. கெட்ட விளைவு அப்டின்னா, அவர்கள் சரியில்லாத நிலையில இருக்கிறதுனால அப்டின்பாங்க. அந்த மாரியான விளைவுகளை உண்டாக்குறதுக்கெல்லாம் இவர்கள் கூடவே இருந்து பார்த்துருக்காங்க அப்டின்றத பார்க்குறோம். அப்ப நம்ம ம சாதாரண மனித டீச்சர்ஸ்களே வந்து ரொம்ப அ ச திறமை உள்ளவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து அந்த ஞானத்தை வந்து அ சொல்லிக் குடுத்து அந்த அ ஸ்டூடண்ட்ஸ் வந்து டெவலப் பண்றவங்கள எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருப்போம். இப்ப யெஷுவா கிறிஸ்து டீச்சரா இருந்து இவர்களை டெவலப் பண்ணியிருக்காருன்னா, அப்ப அது எவ்வளோ ஒரு 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 எப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயத்துக்கு இவர்கள்லாம் சாட்சிகளா இருக்கிறார்கள். அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கலாம். மேலும் இவர் கடைசியாக அந்த 3 1/2 வருட ஊழியத்து கடைசியில வந்து அ பஸ்கா அனுசரிப்பு. அந்த யுகத்தில் அந்த அந்த அனுசரிப்புக்கு வந்து இந்த 12 பேரை மட்டும் தான் யேசு கிறிஸ்து அழைத்தார். வேற யாரும் கிடையாது. அந்த பிரத்யேகமாக இவர்கள் மட்டும் தான் அதுக்கு அழைக்கப்பட்டாங்க. அப்பொழுது தான் வந்து இவர் வந்து அந்த அடையாளமான அந்த பஸ்கா உன்னுடைய விஷயங்கள் மற்றும் அதற்கு பதிலாக இவர் புதிதாக அ இவர் தான் வந்து நிறைவேறுதலான பஸ்கா ஆடாக இருக்கிறார். இவர் வந்து புதிதான முறைமை ஏற்படுத்துறார். அதனுடைய அம்சங்கள் என்ன? இதெல்லாம் வந்து அங்க தான் அவர் சொல்றார் அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் இவர்களுக்கு வந்து சாட்சிகளா இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் மூலியமாக அதெல்லாம் வந்து பிற்பாடு ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதாவது இந்த ஸ்தாபித்த அன்று யெஷுவா கிறிஸ்து ஸ்தாபித்த விஷயம் வந்து நடைமுறையில் அமல்படுத்தப்பட போகிறது இவர்கள் மூலியமாக அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் இவர் வந்து கெத்செமனே தோட்டத்தில் எப்படி இவர் அ வேதனையில் இருந்தார். அதை இவர்கள் கூடவே இருந்து பார்த்திருக்காங்க. இவர்களுக்கு எப்படி யெஷுவா கிறிஸ்து வந்து
காட்டி கொடுக்கப்பட்டு அவர் வந்து அஹ், கைது செய்தார்கள் அவரை. அதுக்கு சாட்சிகளா இருக்காங்க. அவர் வந்து எப்படி வந்து அந்த தேவனுடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்து அமைதலோடு இருந்திருந்தார், அதையும் அவர்கள் பார்த்திருக்காங்க. அவர் வந்து அதுக்காக தான் காத்து கொண்டிருந்தார். அது நடந்தபோது அதுக்கு அமைதலோடு அதை தம்மை ஒப்புவித்தார் அப்படின்றதை அவர்கள் சாட்சிகளாக பார்த்திருக்காங்க. மேலும் இவருடைய இந்த சிலுவை மரணம் மற்றும் அவரை வந்து அடக்கம் செய்வது, இதற்குரிய இந்த சம்பவங்கள் எல்லாம் இவர்கள் கூடவே இருந்து பார்த்திருக்கிறார்கள், பார்க்கிறோம். மேலும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள், சாட்சிகளா இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் இவ்வளவு டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இது இவ்வளவுமே வந்து இந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியங்களாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பிற்பாடு வந்து அடுத்த 3வது ஆதாரம் நம்ம பார்த்தோம்னா, அதை உறுதிப்படுத்துறது. அவருடைய ஊழியத்தை உறுதிப்படுத்துறது. அதாவது யெஷுவா கிறிஸ்து வந்து அவர்கள் 3 வருடம் அவர்களை வந்து வழிநடத்திக் கொண்டே வந்தார். நடுவுல வந்து மரணம் வந்துருச்சு. யெஷுவா கிறிஸ்துவினுடைய மரணம். வாரத்தின் மத்தியில் மேசியா சங்கரிக்கப்பட்டார். அப்ப வந்து இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டது. இவங்க எதிர்பார்த்தது அ அ இஸ்ரவேலை ரட்சிப்பார்ன்னு சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாங்க. இவர்கள் வந்து எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறல. அப்படின்றப்ப அவர்களுக்கு ஏமாற்றம் இருந்தது. அப்ப அதையெல்லாம் சரி செய்து, யெஷுவா கிறிஸ்துவின் மீது அந்த விசுவாசத்தை மறுபடியும் அவர் வந்து ஸ்திரப்படுத்தி அவர்களை வந்து ரெடி பண்ணணும், யெஷுவா கிறிஸ்து. அந்த வேலையை அவர் செய்தார். உயிர்த்தெழுந்த உடனே அவர் அந்த வேலையை 40 நாள் செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா இவங்க தான் ஃபவுண்டேஷன். இவங்க தான் வந்து 2000 வருஷம் வரப்போக்கக்கூடிய அந்த சுவிசேஷ யுகத்துக்கு இவங்க தான் ஃபவுண்டேஷன். எல்லா முழு சபைக்கும் இவர்கள் ஃபவுண்டேஷனா இருக்காங்க. இவர்களை வந்து இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தொய்வை வந்து சரிப்படுத்தி இவர்களை வந்து மறுபடியும் ரெடி பண்ற வேலையை யெகோவா கிறிஸ்து செய்றார். இந்த 40 நாள்ல செய்றார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் வந்து ஒரு ஒரு இந்த 40 நாள்ல வந்து ஒரு காலத்துல வந்து 500 பேருக்கும் கிட்ட வந்து அவர் தரிசனமாகி இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒருவேளை தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் சொல்றாரு. ஆனாலும் ஸ்பெஷலா அவர் வந்து இந்த 11 அப்போஸ்தலர் யூதாஸ் மரித்து விட்டான். 11 அப்போஸ்தலர்களையும் வந்து ஸ்பெஷலா அவர் ரெடி பண்றத நமக்கு வேதாகமத்தில் நமக்கு அ ரொம்ப கிளியரா நமக்கு அது வெளிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது யெஷுவா கிறிஸ்துவை பார்க்கிற அந்த ஸ்திரீகள்ட்ட அவர் சொல்லப்படுது. இத போய் முதல்ல வந்து அவருடைய சீஷர்கள்ட்டயும் பேதுருகிட்ட முக்கியமா சொல்லணும்னு சொல்லி பேதுருவையும் மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். மார்க் 16:7 நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் ஏன் பேதுரு அப்படி ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க? ஏன்னா பேதுரு தான் வந்து அந்த சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 தடவை மறுதலித்தார். அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உடையவரா இருப்பாருன்றத அவர் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அநேகர் அ நான் அப்படி நடக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து உங்க கூட சேர்ந்து நானும் மரிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனாலும் கடைசியில இப்படிப்பட்ட ஒரு வேலை வந்தப்ப அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் குடுத்திருக்கும். மன வருத்தத்த குடுத்திருக்கும். அதை அவர் சரி செய்ய வேண்டும் அப்படின்றதுல யெஷுவா கிறிஸ்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார். ரொம்ப அக்கறை உடையவரா இருக்காருன்னு பார்க்கிறோம். பேதுருவ மென்ஷன் பண்ணி சொல்றார். பேதுரு கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்றத சொல்றாருன்னு பார்க்கிறோம். ம். மேலும் அந்த 2 எம்மாவுக்கு போகிற வழியில் வந்து 2 சீஷர்கள்ட்ட வந்து அவர் அ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தொய்வை சரிப்படுத்துறார். அவங்க வந்து ஏமாற்றத்துல இருக்காங்க. இவர் தான் ரட்சிப்பார்ன்னு நினைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யெஷுவா கிறிஸ்து அவர்களை எப்படி சரிப்படுத்துறார்? லூக்கா 24, 27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்படி டீட்டெயில்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் நடக்க வேண்டியது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்பொழுது அதெல்லாம் புரிந்து புரிந்து கொண்டு அவர்கள் சொல்றாங்க கடைசியாக 24 32வது வசனம். லூக்கா 24 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யெஷுவா கிறிஸ்து அந்த ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டார். அவர்கள்ட்ட வந்து அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுகள்லாம் இப்படி இருந்தது. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்றத அதை வந்து புரிய வைத்து விட்டார் அவர்களுக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அதனால தான் அவங்க இருதயம் வந்து கொழுந்து விட்டு எரிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சந்தேகிக்கும் தோமா, டவுட்டிங் தாமஸ்ன்னு பொதுவா கிறிஸ்தவர்கள் அழைக்கக்கூடிய தாமஸ். தோமா அவர்கள் என்ன சொன்னாரு? அவரு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னாலும், அந்த காயங்கள்ல விரல போட்டு பார்த்தா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அவர் ஓகே நீ போட்டு பாரு அப்படின்னு சொல்லி, அ அவருடைய சந்தேகத்தை சரி பண்ணதற்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து, இந்த 11 அப்போஸ்தலரையும் ரெடி பண்றாரு. மேலும் பேதுரு கிட்ட என்ன சொல்றாரு? அ அ 3 முறை அவர் மறுதலித்தார். யெஷுவா கிறிஸ்துவ மறுதலித்தார் பார்த்தோம். அதேபோல இங்க ஒரு 3 கேள்விகளை அவர் கேட்கிறார். என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா?
இந்த வேற வேற கிரேக்க வார்த்தைகளை அன்பை பயன்படுத்தி அவர் கேட்கறதா நம்ம படிச்சிருக்கோம். டியூட்டி லவ் டியூட்டி லவ் கேட்டு மட்டும் அகாப்பை லவ் இதெல்லாம் அவர் கேட்டு பேதுரு அப்போஸ்தலர் வந்து மறுபடியும் அவருடைய பிரத்யேகமான அந்த ஊழியத்துக்கு அவரை வந்து ரெடி பண்றார் அப்படின்னு பார்க்குறோம். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படி சொல்லப்பட்டிருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அவரையும் வந்து அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்றதை அவருக்கு உணர்த்தி அவரை வந்து ரெடி பண்றாரு, மறுபடியும் பிரத்யேகமா ரெடி பண்றாருன்றதை பார்க்கணும். முழுவதுமாக அப்படி அந்த எல்லாரையுமே வந்து எல்லா அப்போஸ்தலர்களையும் அப்படி அவர் இவர் வந்து உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்றத அவர்களுக்கு மெய்ப்பித்து காண்பித்து அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கன்வின்ஸ் ஆவதற்கு அவர் வேண்டியது எல்லாத்தையும் செய்து சரிப்படுத்துறாருன்றதை பார்க்கணும். லூக்கா 24:51-53 அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்ப வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அதாவது பாருங்க, இப்ப யெஷுவா கிறிஸ்து இப்ப 3 நாள்ல மரித்தார். அப்ப எல்லாரும் எவ்வளோ ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு புரியும். இப்ப அந்த 40 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் யெஷுவா கிறிஸ்துன்றதான் நம்ம இதுல இருந்து பாக்குறோம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி போறாங்களாம். அப்ப யெஷுவா கிறிஸ்து அந்த அந்த ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேலும் 4வதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து அவருடைய பரமேறுதலுக்கு ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு ஒரு சாட்சிகளா இருக்காங்க. ஏன் அப்போஸ்தலர்களுக்கு இதை சொல்றோம்? மற்றவங்க எல்லாம் பார்க்கலன்னு கேட்டா மற்றவர்கள் பார்க்கல. இந்த பரமேறினதை பார்த்தவர்கள் அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. அப்படிதான் வேதாகம் நமக்கு சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:1-13 நம்ம பார்த்தோம்னா அதுல முக்கியமாக 3, 4, 9 வசனங்கள் 3, 4, 9, 11 வசனங்கள் பார்த்தோம்னா அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, இங்க அப்போஸ்தலர்னு சொல்லியிருக்காரு. இது எழுதியிருக்கிறது லூக்காவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கு? 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 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 டைம்ல 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமாகி இருக்கிறார். ஆனாலும் அவர் அப்போஸ்தலருக்கு தான் வந்து அவர்களுடைய விசுவாசத்தை சீர்படுத்த தான் அவர் இந்த 40 நாள் வந்து பிரத்யேகமா பயன்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, அப்போஸ்தலர் யாருன்னா அப்போஸ்தலர் சொன்னார், அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இப்ப அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறுவார்கள்ன்றதை சொல்றாரு. 9வது வசனம் 11வது வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், இதுவும் அப்போஸ்தலர் தான், அப்போஸ்தலர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் எடுத்துக்கொண்ட பிற்பாடு என்னாச்சு? அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று அவங்க என்ன சொல்றாங்க? கலிலேயராகிய மனுஷரேன்னு சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள்ன்றத பார்க்கிறோம். அப்ப இந்த கலிலேயராகிய மனுஷர் அப்படின்ற அந்த அடைமொழியும் வந்து அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கலிலேயர் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஸோ அப்ப கலிலேயராகிய மனுஷரேன்னு சொல்லும் பொழுது இங்க அப்போஸ்தலர் மாத்திரம்தான் இருக்காங்க, மற்ற சீஷர்கள்லாம் இங்க இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம். கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த யெஷுவாவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மேலும் மத்தேயிலையுமே வந்து இந்த அப்போஸ்தலர்கள் தான்றது அங்கேயுமே நமக்கு குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 28:16-20. மத்தேயு 28:16-20. 11 சீடர்களும் கலிலேயாவிலே யெஷுவா தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 11 சீடர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் தான் போறாங்க. 11 அங்கே அவர்கள் அவரை பார்த்து பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது யெஷுவா அருகில் வந்து அவர்களை பார்த்து, இந்த 11 பேரையும் பார்த்து, பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசத்து மக்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள்.
இதோ உலகத்தின் இறுதி வரை எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரமேறுறத அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இங்கேயும் வந்து 11 அப்போஸ்தலர்கள் தான் அதற்கு சாட்சிகளா இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் பேதுரு அப்போஸ்தலர் என்ன சொல்றார் பிற்பாடு இது குறித்து? அப்போஸ்தலர் 10:39 நம்ம பார்த்தோம்னா, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். நாங்கள்ன்றது அப்போஸ்தலர்கள் 11 அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை உயிரோடு எழுப்பி நாம் அவரை காணும்படி செய்தார். நாம்ன்றது இங்க அப்போஸ்தலர். என்றாலும் எல்லா மக்களும் அவரை காணும்படி செய்யாமல், அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவரோடு சாப்பிட்டு குடித்தவர்களும் தேவனால் நியமிக்கப்பட்ட சாட்சிகளாகிய நாங்கள். இப்ப தேவனால் நியமிக்கப்பட்ட சாட்சிகள் ஆகிய நாங்கள் காணும்படி செய்தார். அப்போஸ்தலர்கள் காணும்படி செய்திருக்கிறார். அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று மக்களுக்கு போதிக்கவும் சாட்சியாக அறிவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட கட்டளையும் கொடுத்திருக்கார். சாட்சியாக நீங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். ஸோ அப்ப பேதுரு அப்போஸ்தலரும் பிற்பாடு இதை வந்து சொல்றார். மீண்டும் அடுத்த 5வது ஆதாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் பூமி முழுக்க இவர்களுடைய சாட்சி. அதுதான் 5வது ஆதாரம். இதுவும் வந்து அப்போஸ்தலருக்கு மாத்திரம் உரியது. என்ன சாட்சி? இவர்கள் வந்து முதலாவது இவர்களுக்கு என்ன யெஷுவா கிறிஸ்து சொல்லியிருந்தார்? முதல்ல யூதர்களுக்கு மாத்திரம்தான். ஏன்னா இந்த தானியேல் தீர்க்கதரிசி 70 வார தீர்க்க தரிசனம் அது முடிகிற வரைக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஃபேவர் வந்து இருக்கு. அதற்கு பிற்பாடு தான் வந்து புறஜாதியாருக்கு போக வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப யெஷுவா கிறிஸ்து வந்து ஆரம்பத்தில் அவர்கள் புறஜாதியார் பட்டணங்களில் போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் நுழையாமலும் அப்படி சொல்லியிருக்காரு அவர்களுக்கு பார்க்கலாம். அதற்கு பிற்பாடு தான் உலகத்துக்கு இப்போ அந்த ஒரு கட்டளையும் அவர் கொடுத்திருக்கிறார் முன்பாகவே. உலகம் முழுக்க நீங்க ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு உலகம் முழுக்க போவீங்கன்றதையும் அவர்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதையும் லூக்கா 24:47 49, லூக்கா 24:47 49. அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் முதல்ல எருசலேம் தொடங்கி எல்லா தேசத்தினர்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அது யெஷுவா கிறிஸ்து சொல்றார் பரமேறுவதற்கு முன்பாக. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளே இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் செய்ததை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்ப அவர் சொல்றாரு, எருசலேம் தொடங்கி எல்லா தேசத்தாருக்கும் அது வந்து சென்றடைய வேண்டும், அது பிரசங்கிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்ப யெஷுவா கிறிஸ்து அதையும் அங்க சொல்லியிருக்காரு. அதாவது ஆரம்பத்துல வந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 36 AD வரைக்கும் அவர்கள் வந்து வெளியில புறஜாதியருக்கு கிடையாது, அந்த ஃபேவர் கிடையாதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் உண்டு. அதை இங்க சொல்லியிருக்காரு முன்னாடியே. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பூமியின் கடைசி எல்லை வரையிலும் எல்லா தேசத்தினர்களுக்கும் இந்த முன்பாக வசனத்துல பார்த்தோம். அப்ப அவங்க வந்து நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்ப இது வந்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பிரத்யேகமான ஒரு ஒரு சாட்சியம். அவங்க வந்து இப்ப யெஷுவா கிறிஸ்து சொல்லியிருக்கப்படி அவங்க வந்து பூமியின் கடைசி வரைக்கும் உள்ள சாட்சியா இருக்கணும். அவங்க பூமியின் கடைசி வரைக்கும் போனாங்களா அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா கான்டினென்ட் எல்லாம் கண்டுபிடிச்சதே வந்து அங்க மனிதர்கள் இருந்தாலும் பிற உலகத்துக்கு யூரோப், ஏசியா இந்த உலகத்துக்கு அமெரிக்கான்னு சொல்லி இருக்கிறதே தெரியாது. இப்போ சில 500 வருடங்களுக்கு முன்பாக தான் தெரியுமே அவர்களுக்கு. அதுக்கு முன்பாக அப்ப அப்போஸ்தலர் காலத்துல அவங்க அமெரிக்காஸ்க்கெல்லாம் போய் அறிவித்திருப்பாங்களா? யெஷுவா கிறிஸ்து சொல்ற இந்த எல்லா பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் எல்லா தேசத்தினருக்கும் அவங்க சாட்சியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர்களால அங்கெல்லாம் போயிருப்பாங்களான்னு கேட்டா அவங்களுடைய ஜீவிய காலத்தில் போயிருக்க முடியாது. இந்த பக்கம் ஜப்பான், ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் போயிருப்பாங்களா? போயிருக்க முடியாது. அப்ப யெஷுவா கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறாரே. அப்ப அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவர்களுடைய ஜீவியத்தில் அவங்க போக முடியாது. ஆனாலும் அவர்களுடைய சாட்சி அவர்களுடைய எழுத்துக்கள் மூலியமாக சென்றடையும். அவங்க வந்து நேரா பிசிக்கலா வந்து போய் அந்த தேசங்களுக்கெல்லாம் போய் அறிவிக்க வேண்டும் கிடையாது. அவர்கள் எழுத்துக்கள் மூலியமாக அவர்களுடைய சாட்சியம் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் எல்லா தேசத்தினர்களுக்கும் போய் சென்றடையும். அதைத்தான் யெஷுவா கிறிஸ்து அங்க சொல்லியிருக்கார்.
அப்ப அவர்களுடைய எழுத்துக்களுக்கு இங்க ஒரு முக்கியம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இவர்களுடைய எழுத்துக்கள் வந்து நமக்கு அதுக்கு அந்த எழுத்துக்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா இவர்களுடைய சாட்சி, இவங்க வந்து இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய சாட்சிகள் அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு வேலையை செய்யுது. அந்த எழுத்துக்கள் முக்கியமான வேலையை செய்ய போகிறது. அதனால அந்த எழுத்துக்கள் வந்து தேவன் பரிபாலித்து பரிசுத்தாவியினால் அவர்கள் தோன்ற செய்து அந்த எழுத்தில் அவர்கள் சரியாக எழுதும்படிக்கு அவர்களுக்கு அதை செய்திருக்கிறார். அப்ப இவர்களுடைய எழுத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி வந்து இந்த ஒரு சாட்சியே நமக்கு போதும். அதாவது யெஷுவா கிறிஸ்து பூமியின் கடைசி வரைக்கும் நீங்க சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர்களுடைய எழுத்துக்கள் தான் சாட்சியா இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள்ல பிசகு இருக்காது. அதனுடைய டிரான்ஸ்லேஷன்ல நமக்கு இப்ப பிசகுகள் இருக்கலாம். அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர்கள் எழுதின அந்த உண்மையான எழுத்துக்கள் ஆஹ், முழு கிறிஸ்தவத்துக்கும் அடிப்படையான ஃபவுண்டேஷன் டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய எழுத்துக்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சாட்சியாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம். இது வந்து மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு தப்பறை உள்ள ஆஹ், நிருபங்கள் கிடையாது அப்படின்றத பார்க்க. அதனாலதான் வந்து இந்த அப்போஸ்தலர்கள் எழுதிய இந்த நிருபங்கள் ஒரு 2 புக்கு பார்த்தோம்னா அப்போஸ்தலருடைய ஆஹ், மேற்பார்வையின் கீழ் அவருடைய ஹெல்பர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ லூக்கா புத்தகம் மற்றும் அப்போஸ்தலர்லாம் பார்த்தோம்னா ஆஹ், பவுல் அப்போஸ்தலருக்கு கீழாக அவருடைய மேற்பார்வை எழுதப்பட்டதாக சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த எல்லா புத்தகமும் நம்ம பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகமும் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது. அப்போஸ்தலருடைய மேற்பார்வையின் கீழ் எழுதப்பட்டது. அப்ப அந்த அவர்களுடைய புத்தகங்கள் அந்த சாட்சியங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த அங்கீகாரம் பெறுது. அந்த சாட்சியங்களுக்கு அந்த புத்தகங்களுக்கு நிருபங்களுக்கு அந்த அத்தாரிட்டி வந்துருது அப்படின்றத நம்ம யெஷுவா கிறிஸ்துவனுடைய இந்த ஒரே வாசகத்தினால் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது ஆறாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவி அவர்கள் கொடுக்கப்பட்டது. மேலும் அந்த இடத்துல வந்து அவர்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங் இதை வந்து அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான் இதுவும் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ மேலறையில் அவர்கள் தங்கியிருக்கும் போது பரிசுத்தாவி பொழியப்பட்ட போது 120 பேர் இருந்தாங்க தான். ஆனாலும் நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்தோம். இது வந்து அப்போஸ்தலர்களுக்கு தான் அவர் சொல்லியிருந்தார். நீங்க வந்து எருசலேம்ல இருங்க, உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேமில் இருங்கன்றத ஒரு அப்போஸ்தலர்கிட்ட தான் சொன்னாரு. அப்போஸ்தலர்கள் கூட இருந்த எல்லா சீஷர்களுக்கும் அந்த பரிசுத்தாவின் வரம் எல்லாருக்கும் கிடைத்தது. அவர்கள் மட்டும் இல்லாமல் சுவிசேஷகம் முழுக்க இருந்த சபை வகுப்பினர் எல்லாருக்கும் வந்து அந்த அபிஷேகம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கிறோம். ஆனாலும் இதை பிரத்யேகமா யெஷுவா கிறிஸ்து சொன்னது யாருக்கு? அப்போஸ்தலர்கள் தான் அவர் சொல்லியிருந்தார். மேலும் அது மட்டும் இல்லாமல் அந்த பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு இவர்கள் வந்து போதிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஆமா. அப்போஸ்தலர் 2:4 நம்ம பார்த்தோம்னா அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவி தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். அதாவது பரிசுத்த ஆவி அவர்கள் கிடைத்த பிற்பாடு அந்த யெஷுவா கிறிஸ்து அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் கிடைத்த பிற்பாடு அவர்களுடைய அந்த பரிசுத்த ஆவி வந்து ஏற்கனவே அவர்கள் கேட்ட விஷயத்தெல்லாம் அவங்க நினைப்பூட்டுது. ஏன்னா 3 வருஷம் அவங்க யெஷுவா கிறிஸ்து கூடவே இருந்திருக்காங்க. அவர்கிட்ட அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நிறைப்பூட்டுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி நினைப்பூட்டுவதனால் அவங்களுடைய இருதயம் வந்து சந்தோஷத்துல வந்து அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்ப எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு உடனே புரிய வருது. அப்ப இருதயத்தின் நிறைவினால் அவர்களுடைய வாய் பேசி அந்த பிரசங்கம் செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து தேவன் பரிசுத்தாவின் வரத்தினால் வந்து அவர்கள் பேசுற அந்த மொழி வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பாஷை ஜனங்களுக்கும் கேட்கும்படி அவர் ஒரு அற்புதத்தை அங்க செய்யறாருன்னு பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே இவர்கள் பரிசுத்தாவி இவர்களுக்கு என்ன செய்தது? 3 வருடமும் மற்றும் அந்த 40 நாட்களும் யெஷுவா கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னிய விஷயங்களே நினைப்பூட்டி அந்தபடி இவர்களுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்படிக்கு அது பரிசுத்தாவி அவர்களுக்கு உதவியது அப்படின்றத பார்க்கிறோம். மற்றும் அங்க பேசினவர்கள் எல்லாருமே பார்த்தா அவர்களை பத்தி என்ன சொல்லுது? 11 பேர் தான் அந்த பப்ளிக்கா பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைத்தாலும் 120 பேர் இருந்தாங்க, எல்லாருக்கும் கிடைச்சாலும் அங்க அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த சொற்பொழிவு அந்த பிரசங்கம் செய்தது வந்து அந்த 11 பேர் தான். அப்போஸ்தலர் 2:7 வசனம் பார்த்தோம்னா எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, அப்படி இருக்க இவங்க எல்லாம் நம்மளுடைய பாஷை பேசுறாங்களே, ஜென்ம பாஷை பேசுறாங்களேன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப இவர்கள் அப்போஸ்தலர்கள் தான் அந்த அந்த பிரசங்க செய்திருக்கிறார்கள். 11 அப்போஸ்தலர் செய்திருக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர்களுக்கு தான் வந்து அந்த பரிசுத்தாவின்
அபிஷேகம் பிரத்யேகமாக அவர்களுக்கு தான் அது ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து 3 வருஷம் அப்ப யெஷுவா கிறிஸ்து கூட இருந்தாங்க. அப்பதான் அவர்களுக்கு நினைப்பூட்ட முடியும். இப்ப இவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பரிசுத்த ஆவியினுடைய முழு இதுவும் கிடைக்குது. அந்த பிரசங்கம் செய்ததும் இவர்கள் மாத்திரம்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் 7வதாக சாட்சியம் நம்ம பார்த்தோம்னா, பவுல் அப்போஸ்தலர் அவருடைய சாட்சியம். அது நம்ம கடைசியா 7வதாக பார்க்கிறோம். இதுல வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன்னா யூதாஸ் வந்து தேவன் எப்படி அத பிளான் பண்ணியிருக்கார் பார்த்தோம்னா, யூதாஸை 12 அப்போஸ்தலரில் ஒருவனாக இருக்க அவர் அனுமதித்திருக்கிறார். வந்து அ தீர்க்கதரிசனம் நிறைவேறும் அவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ஆனாலும் யூதாஸுக்கு தகுதி உடையவனா தான் இருந்திருப்பான். அது தேவனுடைய பார்வையில் என்ன ஒரு தகுதி தேவையோ, இவர்கள்லாம் அபூரணர்களா இருந்தாலும், அந்த உத்தியோகத்துக்கு அவன் ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்திருப்பான். அதனால தான் அவரு யா யாவே தேவனுடையவர். அவர் வந்து யெஷுவா கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரு. யெஷுவா கிறிஸ்து வந்து ஜெபம் செய்து யூதாசையும் தெரிந்து கொண்டிருக்கார் பார்க்கிறோம். ஆனாலும் அது முன்கூட்டியே தேவனுக்கு தெரியும். அதை அனுமதித்திருக்கிறார் அப்படின்றதான் பார்க்கிறோம். அதே போல பவுல் அப்போஸ்தலர். பவுல் வந்து பார்த்தோம்னா தர்சு பட்டணத்து சவுலா இருந்தார் அப்ப. அவரே வந்து யாவே தேவன் என்ன பண்ணாரு? அவரை வந்து சத்தியம் அறியாத ஒரு அறியாமையில் அவரை விட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். யெஷுவா கிறிஸ்து இருந்த அந்த 3 வருட ஊழிய காலத்தில் தர்சு பட்டணத்து சவுல் அவருக்கு வந்து சத்தியம் அறியாத ஒரு அறியாமையில் விட்டுவிடப்பட்டிருந்தார். அவர் வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு அவர் நினைத்து கொண்டிருக்காரு. அவர் பரிசேயருக்கெல்லாம் பரிசேயர் இருந்தாரு. ஆனாலும் அவர் வந்து சத்தியம் கிடைக்காத அறியாமையில் அவர் விட்டுவிடப்பட்டிருந்தார். மற்றும் யெஷுவா கிறிஸ்துவின் 3 வருட ஊழியம் முடிந்து போச்சு. அவருடைய மரணம் நடந்தாயிற்று. அவர் உயிர்த்தெழுதலும் நடந்தாயிற்று. பரிசுத்த ஆவியும் பொழிந்தருளப்பட்டாயிற்று. அப்ப பவுல் அப்போஸ்தலர் இன்னும் வந்து இதற்கெல்லாம் சாட்சியாக இல்லவே இல்ல. அப்படின்றத பார்க்கிறோம். ஆனாலும் அங்கதான் தேவனுடைய ஞானமான அந்த திட்டம் வந்து நமக்கு இதில் தெரியுது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா பிற்பாடு பவுலை கொண்டு வந்து அவரை சாட்சியாக ஏற்படுத்துறார். எதுக்கு? இந்த 11 பேருக்கும் இல்லாத ஒரு சாட்சி பவுல் அப்போஸ்தலர் கிடைக்கும்படிக்கு அவர் பண்ணியிருக்கார். அங்கதான் தேவனுடைய ஞானம் வந்து விளங்குகிறது அப்படின்றத பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலர் வந்து அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஏன்னா 11 அப்போஸ்தலர்களும் அவருடைய மனுஷனாகிய யெஷுவா கிறிஸ்து ஊழியம் செய்தது, மரித்தது, பாடுபட்டது, உயிர்த்தெழுந்தது, பரமேறினதை அவங்க பார்த்தாங்க. ஆவியின் சரீரத்தில் அவர் இருந்தார். பரமேறின அந்த 40 நாட்கள் ஆவியில் சரீரத்தில் இருந்தார். இதைத்தான் அவர்கள் பார்த்தார்கள்னு பார்க்கிறோம். அவர் பரமேறின பிற்பாடு, மகிமையடைந்த பிற்பாடு உலகத்தாரும் பார்க்க முடியாது. அப்போஸ்தலர்கள் வந்து ஆவியில் பிறக்கிற வரைக்கும் அவர்களாலையும் பார்க்க முடியாது. 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அது எப்ப? அவர் வெளிப்படும் போதுதான் இவர்கள் ஆவியில் பிறந்து இவர்களும் ஆவி சிருஷ்டிகளாக போய் அப்பொழுது அவரை போலவே இவர்களும் இருந்து அவரை பார்க்க முடியும். இதுதான் அவர்களுக்கு இருக்க ஹோப். யெஷுவா கிறிஸ்து பரமேறின பிற்பாடு அவரை அடுத்து எப்ப பார்க்க முடியும்? ஆவியில் பிறந்த பிற்பாடு தான் பார்க்க முடியும். இதான் அவர்கள்ட்ட இருந்து ஹோப்னு பார்க்கிறோம். ஆனா பவுல் அப்போஸ்தலர் மற்றும் காலம் தவறி பிறந்தவர் போல முன்பாகவே பார்த்து விட்டார். இப்படிப்பட்ட அந்த மகிமையின் சரீரத்தை அவர்களை பார்த்த அந்த சாட்சியம் வந்து 11 பேருக்கு கிடையாது. பவுல் அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15 5-8. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். பார்க்கிறோம். கடைசியாக எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் அப்படின்றத பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கா பார்க்கிறோம். மேலும் இந்த ஒரு சாட்சி, இப்ப இந்த ஒரு சாட்சி மட்டும்தான் பவுல் அப்போஸ்தலருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது. அவருக்கு அநேக காட்சிகளை அவர் கொடுத்திருக்கிறார். காட்சிகளை கொடுத்திருக்காரு. அநேக வெளிப்பாடுகளை யெஷுவா கிறிஸ்து கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மற்ற அப்போஸ்தலர்கள் அவர் கூட 3 வருடம் இருந்தாங்க. அப்ப பவுல் அப்போஸ்தலருக்கு அது இல்லைன்றப்ப அதெல்லாம் சரி பண்ணும் விதம் இவருக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளும் வெளிப்படுத்தல்களும் அநேகம் பவுல் அப்போஸ்தலருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு எந்த வகையிலும் குறைவு ஏற்படாதபடிக்கு அவர் வந்து அது எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார் பவுலுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 1:11-12 மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் பிரசங்கித்த சுவிசேஷம் வந்து மனுஷர் படியான யோசனையின்படி அல்ல. நான் அதை ஒரு மனுஷரால் பெற்றதும் இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கிட்டேருந்து நான் அதை கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். அப்படி கிடையாது. மனுஷரால் நான் கற்றதும் இல்லை. யெஷுவா கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப யெஷுவா கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர், யெஷுவா கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர் தான் யெஷுவா கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்.
அப்படி இருக்கும்போது யெஷுவா கிறிஸ்து தானே அவருக்கு போதிக்கவும் செய்யணும். அதுதான் செய்திருக்கிறார். யெஷுவா கிறிஸ்து தான் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து யெஷுவா கிறிஸ்துவும் வந்து சாட்சியாக அறிவித்திருக்கிறார். எங்க அப்போஸ்தலர் 9:15 நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து அஹ், அந்த சீஷருக்கு அவருடைய சீஷர்கிட்ட அவர் சொல்றார். அதற்கு கர்த்தர் பவுலை போய் பார்க்க சொன்ன உடனே அவர் சொல்றாரு, பவுலா அவன் வந்து எதிரியாச்சே நமக்கு, சபைக்கு வந்து அவன் தீங்கு விளைவிக்கிறவன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் வந்து பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். அதை வந்து அந்த அட்டஸ்ட் பண்றார் அவர் அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி? நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்ப யெஷுவா கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய அப்போஸ்தலரா இருக்கிறார், அவரால் அனுப்பப்பட்டு இருக்கிறார். அது இங்க யெஷுவா கிறிஸ்து டைரக்டாவே சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதோடதான் வேணும். பவுல் அப்போஸ்தலர் ஒரு அப்போஸ்தலர் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த சாட்சியம் போதும். நமக்கு இதுவே போதுமானதா இருக்கு. மற்ற அப்போஸ்தலர்களுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாதவர், அவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடியவர் அப்படின்றதுக்கு இந்த சாட்சியங்கள் நமக்கு போதுமானதா இருக்கு. விருத்த அப்போஸ்தலர் பவுல் வந்து 2:8 சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்கள் பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. அப்ப இந்த வகையில் அவர் மற்ற அப்போஸ்தலருக்கு சமமாகவே அவர் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். மேலும் நம்ம இன்னும் இந்த 11 மற்றும் ஒருவர் இந்த இவர்களுக்குரிய வித்தியாசம் பார்த்தோம்னா, அந்த 11 அப்போஸ்தலரும் வந்து யூதர்களுக்கு அப்போஸ்தலரா இருக்காங்க. யூதர்கள் அவர்கள் பெரும்பாலும் யூதர்களுக்கு இதை அறிவு கொடுத்தாங்க. பிற்பாடு அவர்கள் மற்ற தேசங்களுக்கும் போனார்கள் பார்க்கிறோம். ஆனா பவுல் அப்போஸ்தலர் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலா வந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனாலதான் அவர் அவர் எழுதிய நிருபங்கள் ஏராளம் மற்றவர்களுடைய அதிகமாக இவர் நிருபங்கள் ஏராளமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆரம்பத்தில் வந்து தூண்களாக 3 அப்போஸ்தலர்கள் எண்ணப்பட்டிருக்காங்க. யாக்கோபு, பேதுரு, யோவான் இவர்கள் தூண்களாக எண்ணப்பட்டிருக்காங்க. அத பவுல் அப்போஸ்தலரும் சொல்றாரு. கலாத்தியர் 2:9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நிய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. அப்ப அவர்கள் வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்படின்றத அங்க சொல்றாங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் ஏற்படுத்தப்பட்டிருக்கான்றதை அங்க சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இவர்கள் தூண்களாக எண்ணப்பட்டிருந்தாலும் பவுல் அப்போஸ்தலர் எந்த வகையிலும் அவர்களுக்கு குறைவானவர் அல்ல அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் செய்திருக்கிற அந்த ஊழியமும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலையோ இல்ல ஒரு கனத்துக்குரிய ஒரு வேலையோ கிடையாது. உலகத்தின் பார்வையில் சபையினுடைய அப்பொழுது இருந்த சபையில் உள்ளவர்களே இவரை வந்து சந்தேகிக்கவர்கள் தான் இருந்தாங்க. அதனாலதான் வந்து அவர் அடிக்கடி வந்து நானும் அப்போஸ்தலன் தான், நானும் மற்றவர்களுக்கு எந்த வகையும் குறைவு இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மற்றவர்கள்லாம் இவர் வந்து அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க பவுல் அப்போஸ்தலரை அப்படின்னு பார்க்கிறோம். அவருக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்திருக்கு. ஒரு கனவீனமான ஒரு பார்வை மற்றவர்களுக்கு இவருக்கு மேல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இவருக்கு கிடைத்த ஆபத்துகள், அதனால இவருக்கு நிறைய ஆபத்து, உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள் வந்தன அப்படின்னு பார்க்கிறோம். இவர் அதனாலதான் வந்து நானும் அப்போஸ்தலன் தான்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தது. 1 கொரிந்தியர் 9:1 நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய யெஷுவா கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கவில்லையா அப்படின்றத அவர் கேட்டு 1 கொரிந்தியருக்கு அவர் கேட்கிறார். 2 கொரிந்தியர் 11:5 நம்ம பார்த்தோம்னா மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல அப்படின்னு என்றேன்னு சொல்றாரு. சோ இப்படி அவர் நானும் அப்போஸ்தலன் தான், எந்த வகையிலும் குறைவுள்ளவன் அல்லன்றத இவரே சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழலில் இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த 7 காரணங்கள் நம்ம பார்த்தோம். இதுல இருந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இப்ப அப்போஸ்தலர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்படுகிறது வந்து இப்படி சாட்சியம் அளித்தல் மட்டும் தானா, அதற்கு முன்பாக வேற எதுவும் கிடையாதா அப்படின்றதை நம்ம முழுவதுமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதாவது 3.5 வருடம் ஊழியத்துல வந்து வரலாற்று அடிப்படையில் அவர்கள் சாட்சியாக இருந்தாங்க. மற்றும் யெஷுவா கிறிஸ்து பரமேறின பிற்பாடு அவருடைய மகிமை அடைந்தலுக்கும் அவங்க சாட்சியா இருக்காங்க. இப்ப இந்த நடந்த சம்பவங்களுக்கு மட்டும்தான் சாட்சியா, அதுக்கு மேல அவர்களுக்கு வேலை என்ன அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
அவர்களுக்கு வேற என்ன அவர்களுக்கு அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் வந்து அவர்களுக்கு எது எதெல்லாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே அவர்கள் அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு அ 1 கொரிந்தியர் 4:1 வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்ப தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். அதாவது இவர்களுக்கு எதை எதெல்லாம் தேவன் கையெழுத்திருக்கிறாரோ, அது எல்லாத்துக்கும் இவர்கள் உக்கிரானக்காரர்களா இருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? எபேசியர் 3:6. எபேசியர் 3:6 இந்த ரகசியம், அதாவது இந்த சுவிசேஷம் மற்றும் சபை வகுப்பாருக்கு இருக்கக்கூடிய இந்த பரமழைப்பு, கிறிஸ்து என்ற ரகசியம். இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல, முற்காலங்களில் மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்ப இந்த ரகசியம், இது வந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, யெஷுவா கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் அறிவிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் அவர்களுக்கு, ஊழியம் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். மேலும் இப்ப அப்போஸ்தலர்கள் நம்ம பார்த்தோம்னா, இப்ப கொஞ்சம் அவர்கள் எதை செய்தார்கள்ன்றத நம்ம நிறைய பார்த்தோம். எதை செய்யவில்லை அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் வந்து அப்போஸ்தலர்களா இருந்து கொண்டு, நாங்க நாங்கெல்லாம் பிரத்யேகமான வகுப்பார். நாங்க வந்து சபைக்கு நாங்க தான் வந்து தலை. ஆ கிறிஸ்துவுக்கு பதிலாக ஒரு பிரதிநிதி அங்க இருந்து கொண்டு எல்லாரையும் ஆண்டு கொள்வோம். அப்படி அவர்கள் செய்தார்களா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஆ அவங்க வந்து கிறிஸ்துவ பரமேறின பிற்பாடு நாங்க தான் வந்து கிறிஸ்துவ தலையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நடந்து கொண்டாங்களா? இல்ல. இல்ல 11 அப்போஸ்தலர்கள் இல்ல 12 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து நாங்க எல்லாம் ஒரு தலையா இருப்போம்னு சொன்னாங்களா? அதுவும் கிடையாது அப்படின்னு பார்ப்போம். மேலும் அவர்களுக்கு பிற்பாடு வந்து நாங்க இப்படி தலையா இருக்கிறது போல இன்னும் தலையா இருப்பதற்கு வரிசையாக ஒவ்வொருத்தராக தெரிந்து கொண்டே நாங்க இருப்போம். அப்படியும் அது மாதிரியும் கிடையாது. அப்படியும் அவர் செய்யவில்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாக எங்களை ஏற்படுத்தினார். எங்களுக்கு பிற்பாடு வேற ஒருத்தர் பிரதிநிதியாக இருப்பார். அவருக்கு பிற்பாடு வேற ஒருத்தர் பிரதிநிதியாக இருப்பார். அப்படி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஒரு நடைமுறையை அவர்கள் உண்டாக்கவில்லை அப்படின்னு பார்ப்போம். இதற்கு எதிராக பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? எபேசியர் 4:4-5. எபேசியர் 4 மற்றும் 5 மற்றும் 6 வசனங்கள் பார்த்தோம்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இப்ப இங்க என்ன சொல்றார்? ஒரே சரீரமும் சொல்லியிருக்கார், ஒரே கர்த்தர்னு சொல்லியிருக்கார். அப்ப ஒரு ஆண்டவர் தான், ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார். அவருக்கு பிரதிநிதியாக இங்க வேற அப்போஸ்தலர்கள் வந்து கர்த்தராகவும் ஆண்டவராகவும் இருக்க முடியாது. இப்போ ஒரே சரீரம் தான் இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ளாக அவயவங்கள் அநேகமா இருக்கு. அப்ப எல்லாருமே வந்து சரீரமா தான் இருக்காங்க. சபை வகுப்பார் எல்லாரும் சரீரமாகத்தான் இருக்கிறார்கள். அப்படின்றத நமக்கு இதுல இருந்து புரியுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யெஷுவா கிறிஸ்து ஒரே கர்த்தர் தான். அநேக கர்த்தர்கள் உண்டாயிருக்க முடியாது. மற்ற இவர்கள் எல்லாருமே வந்து சரீரத்தின் அவயவங்களாகத்தான் இருக்காங்க. எல்லாரும் சகோதரர்களாகத்தான் இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஆனாலும் நமக்கு தெரிந்திருக்கபடி பார்த்தோம்னா, கத்தோலிக்கத்துல வந்து அ அவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க? போப்பு தான் வந்து கர்த்தருடைய பிரதிநிதியாக இருந்து இங்க பூமியில ஆளுகிறார். அப்படி சொல்றாங்க. அப்ப கர்த்தர் எங்கேயாவது பிரதிநிதியை உண்டாக்கினாரா? நமக்கு வேதாகமத்தில் அப்படி இல்ல. இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு அவர் அப்படி தனக்காக பிரதிநிதியாக இருந்து செயல்படணும்னு சொல்லி அவர் அப்படி ஏற்படுத்தவில்லை. அப்போஸ்தலர்கள் நடைமுறையிலேயே நம்ம பார்த்தோம்னா, அவர்களும் அப்படி நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனா, பிரதிநிதி கிடையாது. ஒரே கர்த்தர் தான் அப்படின்றதையும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் ஒரே சரீரம்ன்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 23:6, 7, 8 நம்ம பார்த்தோம்னா, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாருக்கும் சகோதரராய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப கிறிஸ்து ஒருவர் தான் போதகர். நீங்க ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது போப்புங்கிற அதிகாரம் எங்கேருந்து வந்தது? அப்ப கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரம், ஸ்பெஷலான அந்த ஒரு அதிகாரம் கிடையாது. இது வந்து அவருடைய ஏற்பாட்டிலே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
மார்க் 10:42 பார்த்தோம்னா, அப்பொழுது யெஷுவா அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாக ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். இப்போ உங்களுக்குள்ள வந்து அந்த ஆளுகிற இருமாப்பாய் ஆளுகிறது, கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அவருடைய நடைமுறை. அவர் வந்து 3 1/2 வருடம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான். இதுக்கு இதுக்கு தான் அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் அ அவர்கள் சாட்சியாக இல்லாத ஒரு புதிய ஒரு நடைமுறைக்கு தான் வந்து கத்தோலிக்கம் வந்து போப் மார்க்கமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து எங்கேயாவது பட்டங்களை தங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தாங்களா? நாங்க தான் வந்து அ அ கிறிஸ்துவனுடைய விக்கர், பிரதிநிதி அப்படின்ற பட்டமோ, இல்ல வந்து அவர்கள் வந்து பேதுருக்கு ஒரு பட்டம் அளித்திருக்காங்க. அ என்ன பட்டம் அப்படின்னா, அப்போஸ்தலர்களின் இளவரசர். அப்போஸ்தலர்களின் இளவரசர்ன்னு பேதுரு எங்கேயாவது தன்னை சொல்லிக் கொண்டாரா? அப்படிப்பட்ட பட்டங்கள் அளிக்கிறது, பட்டங்களை வந்து பேதுரு அப்போஸ்தலர் தனக்கு கொடுக்கவில்லை. மற்ற அப்போஸ்தலர்களும் தங்களுக்கு பட்டங்களை இட்டுக்கொண்டு, இப்படி அவர்கள் செயல்படவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் அவர்கள் எதை வந்து அடிப்படையாக வைத்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அ மத்தேயு 16, 15 19. யேசுவா கிறிஸ்து வந்து பேதுரு அப்போஸ்தலருக்கு வந்து, "நீ பேதுருவாய் இருக்கிறாய்" சொன்ன அந்த சம்பவம். ஏன்னா, அப்பொழுது என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டோனே, பேதுரு வந்து சொல்றார், "நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து" அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிக்கையிடுகிறார். யேசுவா கிறிஸ்து பேதுரு அப்போஸ்தலருக்கு என்ன சொல்றாருன்னா, "நீ பேதுருவாய் இருக்கிறாய்." பேதுரு அப்படின்னா பெத்ரோஸ், ஒரு கல். அவர் வந்து ஏன்னா அவருடைய விசுவாசம் வந்து அவ்வளவு உறுதியா இருக்கிறதுனால அது அப்படி சொல்றார். அவருக்கு பேதுரு அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னது, இந்த கல் அவர் எந்த கல்ல சொன்னார்? பேதுருங்கிற கல்ல அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னது வந்து பேதுரு அறிக்கையிட்டாரே கிறிஸ்து அப்படிங்கிற அந்த கிறிஸ்துங்கிற கல்லை அவர் சொல்றார். அப்ப கிறிஸ்து இந்த இடத்துல வந்து பெரிய கல், இது பாறை. இந்த இடத்துல வந்து கல்லு உபயோகிக்கப்படல. இது வந்து பெத்ரோஸ் வந்து பேதுருவுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிறிய கல். அவர் வந்து சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னது வந்து பெத்ரா. அது வந்து ஒரு பாறை. அந்த பாறை அது கிறிஸ்து தான் பாறை. அப்ப பேதுரு அப்போஸ்தலர் அந்த இடத்துல எதை அறிக்கையிட்டார்? கிறிஸ்துவை அறிக்கையிட்டார். அப்படி அறிக்கையிட்ட அந்த கிறிஸ்து தான் வந்து சபைக்கு த அ அஸ்திபாரமா இருக்கிறார். அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு அவர் அங்க யெஷுவா கிறிஸ்து சொல்றார். அப்ப இத வந்து பேதுரு மீது தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டதுனால, இப்படிப்பட்ட தப்பறைகள், தவறான நடைமுறைகள்லாம் வந்து விட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஆ பேதுரு அப்போஸ்தலரும் இத வேற இடத்துல வந்து அ விளக்கமா சொல்றாரு. தான் மட்டும் தான் வந்து கல், தான் மட்டும் தான் பாறை அப்படின்னு அவர் வந்து நினைக்கல. எப்படி சொல்றான்? 1 பேதுரு 2, 4, 5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கற்ற மாளிகையாகவும், யெஷுவா கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப அவர் என்ன சொல்றாரு? எல்லாரையுமே ஜீவனுடைய கற்கள் தான் சொல்றாரு. இப்ப அவர் வந்து தான் மட்டும் தான் ஜீவனுடைய கல்ன்னு அவர் சொல்லல. மேலும் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது என்னது? ஆ ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து யெஷுவா கிறிஸ்து தான் வந்து அஸ்திபாரமா இருக்கிறார். அந்த யெஷுவா கிறிஸ்து சொன்ன இந்த கல்லின் மேல், இந்த கல் அப்படின்றது பெரும் பாறை. இந்த பாறை வந்து யெஷுவா கிறிஸ்து தான் அப்படிங்கிறத இங்க பேதுரு அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு அந்த அப்போஸ்தலர்கள் இவர்களை பற்றி இப்படி நம்ம பார்த்தோம். மேலும் அடுத்ததாக நம்ம வந்து அப்போஸ்தலர்களுடைய அகத்தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன், அப்போஸ்தலிக் இன்ஸ்பிரேஷன பத்தி நம்ம பார்க்கலாம். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் வந்து அவர்கள் செய்த அந்த போதனைகள் வந்து அவர்கள் வந்து ஒரு வார்த்தையின் மூலியமாகவோ, இல்ல வேறு ஏதோ மூலியமாகவோ ஒரு தூண்டப்பட்டதா? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு அடுத்து எழும்புது. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா, ம் கம்ஃபர்டர், தேற்றரவாளர். அது வந்து தேற்றரவாளர் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்திணையில நம்ம பார்க்காம, அது வந்து அந்த அந்த வார்த்தை வந்து எப்படி இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு அக்ரஹணியான பொருளுக்கு அந்த அ எப்படி நம்ம ஒரு உயர்திணை சொல்றது போல நம்ம சொல்லுவோம். ஸ்க்ரூ டிரைவர்,
அப்படின்னு நம்ம சொல்றது போல, அப்ப அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து ஒரு ஒரு ஆளாகிற முடியாது. அது போல கம்ஃபர்டர் அப்படின்றதும் வந்து இதை நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது வந்து ஒரு ஆளாக இல்லாமல் அது வந்து தேற்றரவு செய்கிற தேவனுடைய பலம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்ப இந்த கம்ஃபர்ட் அப்படின்ற பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேற்றம் ஆவி வந்து அவர்களுக்கு ப்ராமிஸ் படப்பட்டிருந்தது. யெஷுவா கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இப்ப யோவான் 16:13-15 சத்திய ஆவியாகிய அது வரும்போது சத்திய ஆவியாகிய அது வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும். அது தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்தும். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அது என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கும் என்றேன். அப்படி யெஷுவா கிறிஸ்து வந்து அதை வந்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை வந்து அப்போஸ்தலர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவி மூலியமாக அவர்கள் பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ராப்போஜனத்தின் அந்த இரவு அன்றைய இரவு வந்து இது முடிந்த பிற்பாடு யூதாஸ் வெளியே போன பிற்பாடு எப்ப யெஷுவா கிறிஸ்து இதை அவர்களுக்கு சொல்றார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பரிசுத்தாவியினுடைய இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு அப்பொழுது அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. 11 அப்போஸ்தலர்களுக்கு அறிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்களுக்கு அறிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் பவுல் அப்போஸ்தலருக்கும் அது உண்டு. அவரும் அப்போஸ்தலர் தான். அப்ப 12வதாக பவுல் அப்போஸ்தலருக்கும் அந்த பரிசுத்தாவின் தூண்டுதல் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி 11 அப்போஸ்தலருக்கு எப்படி அது கிடைத்ததோ, எந்த அளவுக்கு அது அவர்களுக்கு நிறைவேறியதோ, அதே போல பவுல் அப்போஸ்தலருக்கும் அது நிறைவேறியது. அப்ப பரிசுத்த ஆவியை குறித்து அந்த வாக்குத்தத்தம் என்னது? அத நம்ம பார்த்தோம்னா, யோவான் 14:26 மற்றும் 16:13. யோவான் 14:26 நம்ம பார்த்தோம்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, தேற்றும் ஆவியே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டும். இப்ப அந்த நினைப்பூட்டுதல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 16:13 நம்ம பார்த்தோம்னா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். அப்ப வரப்போகிற காரியங்களையும் அறிவிக்கும். அப்ப இப்ப அப்போஸ்தலர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தாவின் தூண்டுதல் இது வந்து அப்ப 3 முறைகள்ல இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். 3 முறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து அவர்களை வழிநடத்தும். சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர்களை வழிநடத்தும். இந்த வழிநடத்துதல் வந்து அவர்களுக்கு கிடைக்குது. அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்தாவின் தூண்டுதல்னால் அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வந்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஆஹ் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டும். அப்படி நினைப்பூட்டும் வகையில் அவர்களுக்கு அந்த ஞாபகப்படுத்தும் வகையில் அது செயல்படுது. அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். 16:13 இப்ப நம்ம பார்த்தது போல வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு அறிவிக்கும். அப்ப ஏற்கனவே நடந்ததை யெஷுவா கிறிஸ்து சொன்னதை ஞாபகப்படுத்துறது மற்றும் சகல சத்தியங்களுக்கும் உங்களை வழிநடத்துது. இது இல்லாமல் அவர்களுக்கு வெளிப்பாடும் கொடுக்கும். பரிசுத்த ஆவி அவர்களுக்கு புதிய வெளிப்பாடும் கொடுக்கும். வரப்போகிற காரியங்களையும் அது கொடுக்கும். அப்படின்றதும் இங்க யெஷுவா கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். ஏன்னா அப்பொழுது வந்து அவரால வந்து அதுல எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்ல முடியல. அந்த 3 வருட ஊழியத்தில் வந்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. அவருடைய அந்த ஆ ரான்சம் வந்து இன்னும் முடியல. அந்த காலத்துல வந்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது யெஷுவா கிறிஸ்துவால. அதனால வந்து அவர் என்ன சொல்றாரு? யோவான் 16, 12, 13ல பார்த்தோம்னா, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அது வரும்போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். அப்ப யெஷுவா கிறிஸ்து சத்திய ஆவியின் மூலியமாக, பரிசுத்த ஆவியின் மூலியமாக, ஒரு தூண்டுதல் மூலியமாக வரப்போகிற காரியங்கள், புது விதமான வெளிப்பாடுகளையும் கொடுத்து அவர்களுக்கு அறிவிக்கிறார். பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவி இப்படி 3 விதங்களில் அவர்களுக்கு செயல்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதன் மூலியமாக அவர்களுக்கு ஆ அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் அவர்களுக்கு கிடைத்தது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இதுல இருக்கிற ஒண்ணொண்ணா நம்ம பார்த்தோம்னா, இந்த ஞாபகத்தை நம்ம பார்க்கலாம் முதல்ல. அப்ப அவர்களுக்கு ஞாபகம் வந்து அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? இப்ப சுவிசேஷம் 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கு. யெஷுவா கிறிஸ்து செய்தது எல்லாவற்றையுமே வந்து எல்லாம் அப்படியே ஒரே போல எழுதியிருக்காங்களா? பார்த்தா கிடையாது. ஒரே ஆர்டர்ல எழுதியிருக்காங்களா? பார்த்தா கிடையாது. அப்ப அவர்களுக்கு நினைப்பூட்டுதல் அப்படின்றது வந்து
அவர்களுக்கு வார்த்தை வார்த்தையா சொல்ல சொல்ல அப்படியே எழுதுனாங்க அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நினைப்பூட்டுதல் அவர்களுக்கு கொடுக்கப்படல. அந்த மாதிரியான ஒரு தூண்டுதல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படல. பரிசுத்தாவின் தூண்டுதல் அப்படி கொடுக்கப்படல. நான் ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையா சொல்லி அந்த வார்த்தை அப்படியே அவர்கள் எழுதும்படிக்கு அப்படி கொடுக்கப்படவில்லை அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னா 4 பேர் எழுதியிருக்காங்க. இப்போ அப்படி வார்த்தை வார்த்தையா சொல்லி எக்ஸாக்ட்டா அப்படியே எழுதியிருந்தா, பழைய ஏற்பாட்டுலலாம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வந்து அ இப்போ மோசேக்குலாம் வந்து எழுதின பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் நம்ம பார்க்குறோம்னா, இப்போ ஒரு தானியேல் தீர்க்க தரிசனம், ஒரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அப்படியே டிட்டோவா தேவன் கொடுக்கிறத அங்க எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா சுவிசேஷம் வந்து அப்படி கிடையாது. சுவிசேஷம் வந்து அப்படியே அவர் வந்து வார்த்தை வார்த்தையாக யாவே தேவன் சொல்லி, பரிசுத்தாவின் மூலியமாக இவர்கள் எழுதியிருந்தாங்கன்னா, 4 சுவிசேஷம் அவசியமே இல்ல. ஒரே சுவிசேஷமே போதுமானதா இருக்கும். அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எப்படி அவர்களுக்கு இந்த பரிசுத்தாவின் தூண்டுதல் அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னா, அவர்களுக்கு நினைப்பூட்டுதல் மூலியமா கிடைத்தது. அவங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து எது அவர்களுக்கு முக்கியம்னு தோணுதோ, அதை அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணும்படிக்கு, அதை வந்து அவங்க வந்து எழுதும்படிக்கு அவர்களுக்கு நினைப்பூட்டுதல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன ஸ்டைலோ, அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்க எழுதணும்னு நினைக்கிறாங்களோ, அதை அவங்க எழுதுவதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய அந்த மேற்பார்வையின் கீழ் என்ன ஆகுது? என்ன மாரியான விளைவு கிடைக்குது? எல்லாருமே வந்து அவர்களுக்கு நினைப்பூட்டுதல் கிடைக்குது. அந்த நினைப்பூட்டுதல் கிடைத்ததன் அடிப்படையில் எது ரொம்ப முக்கியமோ அத எழுதணும்னு சொல்லி, அவரவர் எத நினைக்கிறாங்களோ அத எழுதும்படிக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். ஆனாலும் யெஷுவா கிறிஸ்துவுடைய மேற்பார்வையின் கீழ என்ன மாரி ஒரு விளைவு வருது? இந்த 4 சுவிசேஷங்களும் சேர்ந்து அ விசுவாசத்துக்கு சபையின் விசுவாசத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் கொடுக்கும்படிக்கு அப்படியே ஆண்டவர் அதை மேற்பார்வையிட்டார். இந்த 4 சுவிசேஷமும் சேர்த்து பார்க்கும்போது, விசுவாசத்துக்கு தேவையானது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது வந்து யாருமே எழுதல. அந்த 4 பேரும் எழுதல அப்படின்ற மாரி விட்டுவிடப்படாமல், ஒருவர் விட்டதை இன்னொருத்தர் எழுதும்படிக்கு, அப்படி யெஷுவா கிறிஸ்து மேற்பார்வையின் அடிப்படையில் அவர்களுக்கு அத அ செய்திருக்கிறார். பரிசுத்த மூலியமாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட தூண்டுதலை கொடுத்து, ஒரு முக்கியமானது விட்டுப்படாமல் ஒருத்தர் எழுத விட்டதை இன்னொருத்தர் எழுத வைத்து, அப்படி அவர் அதை செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, ச இது வந்து ரொம்ப முக்கியம். யெஷுவா கிறிஸ்து வந்து எப்படி ஒரு அ அ நசரேயனாக அவர் இருந்தார். அவர் வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன மெசியா தான். எப்படி அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் வந்து நிறைவேறியது. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது. அ ய அவருடைய போதனைகளை குறித்து இப்படி எல்லாவற்றையுமே அவங்க வந்து அ 4 சுவிசேஷ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல ஒருத்தர் ஒண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் அத எழுதியிருப்பார். அப்படி 4 சுவிசேஷங்களும் சேர்ந்து விசுவாசத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்னது? அப்ப ஒவ்வொரு சுவிசேஷம் எழுதின ஒவ்வொருத்தரும் வந்து, அவங்களுக்கு வந்து அத அ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும்? அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் வந்து அவர்களுக்கு அவர் கொடுத்திருந்தார். சுயாதீனம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதை எழுதுவதற்கான அந்த சுயாதீனம் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் மேற்பார்வையிட்டு அதில் எது முக்கியமானது எதுவும் விட்டுவிடப்படாமல் அவர் காத்துக்கொண்டார். அம் ஆ மேலும் இப்படி இருக்கிறதுனால இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் வந்து அ ரொம்ப நம்பகம் வாய்ந்ததா இருக்கு. அ எப்படி சொல்றோம்? ஏன்னா, அந்த எழுதினவர்கள் அவர்கள் நேர்மையாக எழுதியிருக்காங்க. அந்த எழுதினவர்கள் அவர்களை பற்றின ஒரு ஒரு குறைகளோ, இல்ல மற்றவர்களை பற்றின குறைகளோ, அதுல வந்து நேர்மையாக அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. அப்படின்றத பார்க்கிறோம். மேலும் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல, அ பரிசுத்த அவ் ப அவர்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது போல, பரிசுத்த ஆவியின் மூலியமாக அவர்களுக்கு நினைப்பூட்டப்பட்டதையும் வந்து நம்ப அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலும் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் நமக்கு நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கு. அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, யோவானுடைய சுவிசேஷத்துல பார்த்தோம்னா, இந்த மத்த 3 சுவிசேஷங்கள் இல்லாத அநேக விஷயங்கள் வந்து யோவானுடைய சுவிசேஷத்தில் இருக்கு. இதை வைத்து தான் நம்ம சொல்றோம். அப்ப எஷா கிறிஸ்து மேற்பார்வையிட்டு, அ மற்ற சுவிசேஷங்களில் விடப்பட்டதை வேறு சுவிசேஷத்தில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அநேக விஷயங்கள் வந்து யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் அ கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அநேக விஷயங்கள் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். முக்கியமாக பார்த்தா அவர் வந்து லோகோஸ் ஆக இருந்தது.
அந்த விஷயங்கள் அங்க வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய அந்த யெஷுவா கிறிஸ்துவனுடைய அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த ஒரு அடிப்படையில், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து யோவானுடைய புத்தகத்தில் நெறைய கொடுக்கப்பட்டிருக்கின்றத நம்ம பார்க்குறோம். பிதாவுக்கும், குமாரனுக்கும் உரிய அந்த ஒரு பந்தம் வந்து யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்தில் அதிகமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பரிசுத்த ஆவி வந்து கொடுக்கப்பட்டது. இன்னொரு அ சா சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அவர்கள் நினைப்பூட்டுதல். அத நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்தும். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அப்போஸ்தலர்கள்லாம் யாரா இருந்தாங்க? இவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய உலகத்துக்குரிய ஞானி, வேதபாரகர்களோ, பரிசேயர்களோ கிடையாது. இவர்கள் ப க ப படிப்பறிவு இல்லாதவர்கள், கல்லாதவர்களா இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஆனாலும் இவர்கள் எழுதிய இந்த அ நிருபங்கள் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் உள்ளதா இருக்கு. அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஏன்னா, அ அந்த காலகட்டத்தில இருந்த பெரிய பெரிய அறிஞர்கள் மற்றும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள், எல்லாரையும் விட மிக சிறந்த வகையில் இவர்களுடைய இந்த கல்லாதவர்கள், இவர்களுடைய இந்த நிருபங்கள் வந்து அவ்வளோ ஆழமான சத்திய கருத்துக்களை வந்து அது அ கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி வந்து சு சு நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் மற்றும் ஆண்டவருடைய போதனைகள், இது எல்லாவற்றையும் வைத்து அவங்க வந்து எப்படி வந்து சத்தியத்தை படிப்படியாக அ விளக்கி எழுதியிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இவர்கள் எழுதியிருக்கிற இந்த அ இந்த சத்திய ப படைப்புகள் வந்து, இது வந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு தப்பறையும் வந்து அதை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அது ரொம்ப உறுதியானதா ஒரு சத்தியமாக இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவருடைய போதனைகள் இது எல்லாவற்றையும் வந்து பயன்படுத்தி அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஈவன் யூதர்களே வந்து அவர்களை குறித்து சாட்சி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அ ப ப அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும், யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவங்க இவ்வளவு தைரியமா பேசுறாங்க. தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் யெஷுவாவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப அவர்கள் யெஷுவாவுடனே கூட இருந்திருக்காங்க. அப்படின்றது அ அதை வந்து யூதர்களே வந்து சாட்சி அளிக்கக்கூடிய வகையில், அவர்களுடைய அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்க இருந்திருக்காங்க, எவ்வளோ தைரியமா இருந்திருக்காங்க, சத்தியத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்கன்றது நமக்கு இதுல தெரியுது. முக்கியமா பவுல் அப்போஸ்தலருடைய நிருபங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ ஒரு லாஜிக்கல் ஆர்குமென்ட்ஸ் அவர் வந்து வைக்கிறார். பழைய ஏற்பாட்டு அ அ எழுத்துக்கள், வே வே வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மற்றும் ஆண்டவருடைய போதனைகள் இது எல்லாத்தையும் வைத்து சேர்த்து அவர் வந்து அ ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர்கள் இப்படி பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு, இப்படி சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர்களுக்கு வழிநடத்தியதுனால, அவர்கள் இதெல்லாம் புரிந்து இப்படி அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்படி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நிருபங்கள் வந்து படித்து பார்க்கும்போது, நமக்கும் அவர்கள் அ அ புரிந்து கொண்ட சத்தியங்கள் வந்து நமக்கும் புரியும்படிக்கு, அதே போல நமக்கும் புரியும்படிக்கு, அதே மாரியான ஒரு ஒரு முடிவை நம் முடிவுக்கு நம்மளும் வரும்படிக்கு, அது அந்த வகையில் அது வந்து அ ஒரு நிறைவுள்ள ஒரு சத்தியங்களாக இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். மேலும் 1 கொரிந்தியர் 2, 1, 4, 5 நம்ம பார்த்தோம்னா, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, தேவனைப் பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது, ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. தேவனைப் பற்றிய சாட்சியை வந்து இப்படி அ சிறந்த வசனிப்போடாவது, ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. உங்கள் விசுவாசம் மனுஷருக்குரிய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும், என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உடையதாய் இராமல், ஆவியினாலும், பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. அப்ப ஒரு தெளிவா சொல்றாரு. அவருடைய பேச்சும், அவருடைய பிரசங்கமும் வந்து மனுஷ ஞானத்துக்குரியது அல்ல. ஆவியினால், பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அது தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு இருக்கு. மனுஷ ஞானத்துக்குரியதாக இல்லை. அப்படின்றத பார்க்கிறோம். மனுஷ ஞானத்துக்குரியதாக ஞானத்தினால் உண்டான விசுவாசமா தேவனுடைய பலத்தினால் உண்டாக்க நிற்கிற விசுவாசம் அவர்களுக்கு இருக்கும்படிக்கு இப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். இப்ப பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுத்த சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர்களுக்கு வழி நடத்ததுனால இது அ நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, வரப்போகிற காரியங்கள்.
அது நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து நினைப்பூட்டுதல், இன்னொன்னு வந்து சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்துதல். அடுத்தது வந்து வரப்போகிற காரியங்களை அவர்களுக்கு போதிக்கும். அதிலேயே நம்ம பார்க்கலாம். அப்ப அப்போஸ்தலர்கள் வந்து முழு சபைக்கும் வந்து அவர்கள் வந்து தீர்க்கதரிசிகளாக இருக்கப் போகிறார்கள். அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இல்லாமல், அதை வந்து விவரித்து சொல்லுகிறவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். அந்த வகையில் வந்து இவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள். அ வரப்போகிற காரியங்களை அறிவித்ததுனால, அந்த வகையிலும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இவர்களுக்கு பிரத்யேகமாக சில விஷயங்கள் வந்து அவர்களுடைய மனது வந்து பிரகாசிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய மனதின் உறுப்புகள் வந்து அது வந்து உயிரூட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில் உயிரூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எந்த வகையில் அப்படின்னா, அவர்களுடைய நிதானிப்புகள் வந்து சரியாக இருக்கும்படிக்கு. அவர்களுடைய நிதானிப்புகள் வந்து அ வ ச சரியான ஒரு வழிநடத்தலை பெறும்படிக்கு அவர்கள் வந்து பிரகாசிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தையும், தீர்க்க தரிசனங்களையும், ஆண்டவருடைய போதனைகளையும் சரியாக பகுத்து பார்த்து புரியும்படிக்கு அவர்களுடைய மனது வந்து பிரகாசிக்கப்பட்டிருக்கு என்றத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை கொடுத்து அவர்களை வந்து சரியாக வழிநடத்துகிறார். அப்ப இதற்கு மேல வந்து அவர்களுக்கு விசேஷித்த விதமான காட்சிகள் அவர்கள் கொடுக்க வேண்டியதா இருந்தது. வெளிப்பாடுகள் அவர்கள் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இதை பரிசுத்தாவின் மூலியமாக அவர் அநேக விதமான காட்சிகளையும், வெளிப்பாடுகளையும் அவர் கொடுத்தார். கொடுத்து வரப்போகிற காரியங்கள் குறித்த அந்த அறிவை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சில எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யெஷுவா கிறிஸ்து அ அ மறுரூப காட்சி. யெஷுவா கிறிஸ்து இருந்த பொழுது மறுரூப காட்சி. அவர் வந்து அந்த மறுரூப மலையில் வந்து மத்தேயு 17:3 அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். யெஷுவா கிறிஸ்து வந்து மறுரூபமானார். அவர் வந்து மகிமையான அந்த ஒரு சரீரத்தோட அவர் வந்து இருக்கிறவராக காணப்பட்டார். அப்ப மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இது வந்து 1000 வருஷ யுகத்தில் வந்து அ சபை வகுப்பார். பரலோக ராஜ்ய வகுப்பார். கண்களுக்கு தெரியாத பரலோக ராஜ்ய வகுப்பார். பரலோகத்தில் இருக்கிறார்கள். அடுத்து பூமிக்கு தெரியக்கூடிய ஒரு நிலையில் வந்து பாத்திரவான்கள் இருப்பாங்க. அப்ப இந்த 2 பேரும் வந்து அ அ அடையாளப்படுத்துகிற விதமாக மோசேயும், எலியாவும். மோசே வந்து பாத்திரவான்கள் மற்றும் எலியா வந்து சபை அப்படின்றத பார்க்கிறோம். கிறிஸ்து வகுப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த 1000 வருஷ யுக ஊழியத்தை வந்து இந்த இடத்துல வந்து காட்சியாக அவர்களுக்கு காட்டப்பட்டிருந்தது. இதெல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான காட்சிகள் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கு. மற்றும் பவுல் அப்போஸ்தலர் வந்து அவருக்கு 3ஆம் வானம் வரைக்கும் அவருக்கு தெரிந்தது. அதாவது அ மில்லேனிய ராஜ்யம் 3ஆம் வானம். அ நம்ம ப ப பொதுவா கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது போல 1ஆம் வானம், அதற்கு மேல 2வது வானம், அதுக்கு மேல 3வது வானம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியது. பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். முதலாம் அ அ முன்பு இருந்த இப்ப ஜலப்பிரளயத்தில் அழிந்தது வந்து முன்பு அந்த 1ஆம் வானமும், 1ஆம் பூமியும் வந்து அழிந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அழிந்ததுன்னா சொல்லர்த்தமாக அழியவில்லை. அந்த நடைமுறைகள் அழிந்தது. அடுத்து இப்பொழுது இருக்க பொல்லாத உலகம் நம்ம பார்த்தோம். நோவா காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் இருக்கு. அடுத்து இது வந்து அழிக்கப்பட்டு அ 3ஆம் வானம், 3ஆம் பூமி வந்து 1000 வருஷ யுகத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதை வந்து இந்த இப்படிப்பட்ட 3ஆம் வானத்துக்குரிய மில்லேனிய ராஜ்யத்துக்கு உரிய காட்சிகள் வந்து பவுல் அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்டிருந்தது. எபேசியர் 3:3ல அவர் சொல்றார். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அப்ப இது வந்து புறஜாதிகள் சுவிசேஷத்தின் மூலியமாக புறஜாதிகள் வந்து எப்படி கிறிஸ்துவ வகுப்பார் ஆகுறாங்க அதை அதை குறித்து இங்க சொல்லியிருக்காரு. 2 கொரிந்தியர் 12:1 நம்ம பார்த்தோம்னா மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கிறிஸ்து அருளிய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வந்து 1000 வருஷ யுகம். அதற்குரிய காட்சி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது அப்படி கொடுக்கும் பொழுது அவர் தன்னை குறித்து தான் சொல்றார். ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லி அவர் வந்து மேன்மை பாராட்டாமல் மனத்தாழ்மையாக அவர் சொல்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ, ஏன்னா அவருக்கு மனதளவுல அந்த காட்சி கொடுக்கப்பட்டதா, இல்ல உண்மையாவே அது அவருக்கு கொடுக்கப்பட்டதா, இதெல்லாம் அவருக்கு புரியல. அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, மனுஷர் பேசப்படாததும், வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை
கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். ஸோ அப்ப பவுல் அப்போஸ்தலருக்கு மில்லினியகத்துக்குரிய காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வேற இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 16ல 9, 10 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்படி ஒரு தரிசனம் அவருக்கு கிடைத்தது. மக்கதோனியாவிலிருந்து ஒருத்தன் வந்து எங்களுக்கு அங்க வந்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்குது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்ப அதற்கு கீழ்ப்படிந்து அவர் வரப்போகிற காரியங்கள் இப்படி அவருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் பேதுரு அப்போஸ்தலருக்கு நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து யேசுவா கிறிஸ்து சொல்லியிருந்தார். இப்போ புறஜாதியாருக்கு வந்து அழைப்பு போகிறதுக்கு முன்பாக அந்த 70வது வாரம் 70வது வாரத்து மத்தியில் வந்து மேசியா சங்கரிக்கப்பட்டார். ஆனாலும் அது முடிகிற வரைக்கும் வந்து அவர்கள் வந்து புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது அப்படின்ற அந்த கட்டுப்பாடு இருந்தது. அதற்கு முடிந்த பிற்பாடு புறஜாதியாருக்கும் அழைப்பு போகணும். அதை போவதற்கு திடீர்னு யூதர்கள்ட்ட சொன்னா அவர்களுக்கு அது புரியுமா? புரியாது. ஏன்னா இவ்வளவு வருடங்களாக அவங்க வந்து புறஜாதியோட கலவாம இருந்தாங்க. அவர்களுக்கு நிறைய இந்த முறைமைகள் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். திடீர்னு புறஜாதியாரோட வந்து அவர்கள் போய் கலந்து இருக்க வேண்டும். அவர்களுக்கு அழைப்பு செல்லுகிறது அப்படின்றது வந்து அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பேதுரு அப்போஸ்தலருக்கு ஒரு காட்சி அளித்தார் யேசுவா கிறிஸ்து அப்படின்னு பார்க்கிறோம். அது என்னது? அப்போஸ்தலர் 10ல 11ல இருந்து பார்க்கிறோம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படி ஒன்றாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது தேவன் சுத்தமாக்கினவரை நீ தீட்டாக எண்ணாத. தேவன் வந்து பிரஜாதியாரை சேர்த்துக் கொள்றார். நீ அவர்களை தீட்டா நினைக்காத அப்படின்றது அவர்களுக்கு அங்க காட்சியாக அவருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு அதை புரிந்து கொண்டு அவர் போய் கொர்நேலியுவுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலருக்கு நம்ம பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தல் அதுவும் வந்து வெளிப்படுத்தலாகவும் வந்து அநேக விதமான அடையாள பாஷையினால சொல்லப்பட்டிருக்கு முழுவதுமாக அப்படின்னு பார்க்கிறோம். முழுவதுமாக காட்சிகள், அநேகமான காட்சிகள் அவர் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து சுவிசேஷகம் முழுவதுமே வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரும் வெளிப்பாடாக அது அமைந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்போ இதுவும் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி பரிசுத்த அவர்கள் வரப்போகிற காரியங்களுக்கு உண்டான சகல விஷயத்துக்குள்ளும் அவர்களுக்கு வழிநடத்துது. எந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மெத்தட் வேணுமோ அந்த இடத்துல அதை பிரயோகித்தார் யேசுவா கிறிஸ்து. எந்த இடத்துல வந்து ஒரு இயற்கைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்து மூலியமாக அவர்களுக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள செய்ய வேண்டும்னா அங்க அதை அவர் பிரயோகித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி அவர்களுக்கு தேவையான முக்கியமாக சபைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் முழு சுவிசேஷத்துக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து விதமான சத்தியங்களும் அப்போஸ்தலர்கள் மூலியமாக அஸ்திபாரமாக அவர்கள் இருந்து அப்போஸ்தலர் மூலியமாக கிடைக்கும்படிக்கு அவர் வேண்டிய எது வேணுமோ அதை செய்திருக்கிறார். அடுத்து அப்போஸ்தலருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை, அவர்களுக்கு விழக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. விழக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் விழக்கூடிய தன்மை அப்படின்னா, இப்ப வேதாகமம் வந்து இன்ஃபாலிபிள். அதுல இப்ப தேவனுடைய வார்த்தை வந்து விழக்கூடுமா? அது அது சொன்னதுதான். அது வந்து நிறைவேறும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து தப்பறை இருக்காது. அது நிறைவேறாமல் போகாது. அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது அவ்வளவு சுத்தம் உள்ளதா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அப்போஸ்தலர்கள் இப்ப இவர்கள் எழுதின இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர் மேற்பார்வையிட்டு இருக்கிறார். அவர் பரிசுத்தாவினால் தூண்டப்பட்டிருக்கு. அவருடைய போதனைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படியா? அவருடைய போதனைகள் ஓகே. அவர்களுடைய எழுத்துக்கள் ஓகே. நிருபங்கள் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்கள் வந்து விழக்கூடியவர்கள் தான். விழக்கூடிய ஒரு தன்மை தான் அவர்களுக்கு இருந்தது. அதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு அப்போஸ்தலர் வந்து நம்ம பார்த்தோம்னா, அது ஆண்டவர் வந்து 3 தடவை மறுதலித்தார்.
அது வந்து பரிசுத்தாவி கொடுப்பதற்கு முன்பாக அவர் இருந்தாலும் அது மறுதளித்தது அப்படின்றது ஒரு 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 தவறாகத்தான் இருக்கு. அது வந்து அவர் மனம் திரும்பவும் செய்தார். அதிலிருந்து மனம் கசந்து அவர் அழுதார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யேசுவா கிறிஸ்து அவரை வந்து அ மறுபடியும் அவர் மனம் திரும்பிய பிற்பாடு மறுபடியும் அவருக்கு அந்த பழைய நிலைக்கு அவரை வைத்தார். அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதிலிருந்து வந்து அவர் பெந்தகோஸ்தையில பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக நடந்திருந்தாலும், அப்போஸ்தலர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். விழக்கூடிய மனிதர்கள் தான் அப்படிங்கிறத இது நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்க்கிறோம். அவர்களும் வந்து மண்பாண்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து மற்ற ஆதாமுடைய பிள்ளைகள் போல வந்து அவர்களும் வந்து அநேக விதங்கள் தவறுகிறவர்களும், அ அ குறைபாடு உள்ளவர்களுமாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். அததான் பார்க்கிறோம். அப்படி குறைபாடுகள் உள்ளவர்களாக இருந்து, கிறிஸ்துவின் பழி புண்ணியத்தினால் தான் அவர்கள் அ அ பூரணமாக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம அவர்களுக்கும் அது பொருந்துகிறது. அப்போஸ்தலருக்கு வந்து ஒரு பிரத்யேகமான அவர்களுக்கு ஊழியம் இருந்தாலும், அவர்களுக்கு வந்து அநேக விதமான பரிசுத்தாவியின் மூலியமாக நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நினைப்பூட்டுதல், சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்துதல் மற்றும் வரப்போகிற காரியங்களை அறிவித்தல், இப்படி அவர்களுடைய எழுத்துக்கள், அவர்களுடைய அ போதனைகள் வந்து மேற்பார்வையிடப்பட்டு இருந்தாலும், பரிசுத்தாவினால் தூண்டப்பட்டு இருந்தாலும், அவர்கள் வந்து அப்படி கிடையாது. அவர்கள் வந்து அபூரணம் உள்ளவர்கள் தான். விழக்கூடியவர்கள் தான். அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு சம்பவம் வந்து பேதுரு அப்போஸ்தலர் வந்து மாய்மாலம் பண்ணார். அ அது வந்து பவுல் அப்போஸ்தலர் வந்து அதை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். கலாத்தியர் 2 11லிருந்து 14. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்தில் இருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? அதாவது பேதுரு அப்போஸ்தலர் வந்து புறஜாதியாரோட வந்து இருக்கார். அப்ப எருசலேமில இருந்து எருசலேமில இருந்து யூதர்கள் வரும்போது, அப்ப அவங்க முன்னாடி ஒரு மாய்மாலம் பண்றார். அப்ப இவரு தனியா போய் அ தனியா அவர்களிடம் பிரிந்து புறஜாதியர்ன்னு தனியா பிரிந்து போறாருன்னு பார்க்கிறோம். இது அவர் செய்தது மூலியமல்லாமல் மற்றவர்களும் அதை செய்கிறார்கள். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். ஸோ இப்படி இருக்கிறதுனால, அவர் வந்து இது மற்றவர்களையும் அஃபெக்ட் பண்ணுது. முக்கியமா புறஜாதியாரையும் கூட அஃபெக்ட் பண்ணுது. அதனால வந்து பவுல் அப்போஸ்தலர் இத கண்டித்து இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துலயும் வந்து பேதுரு அப்போஸ்தலர் வந்து ஒரு இன்ஃபாலிபிளா இருந்தார்ன்னா, அ பரிசுத்தாவியினால் அவங்களுக்கு வந்து தூண்டப்பட்டு இருந்தாலும், அவருடைய பேச்சுக்கள், போதனைகள், எழுத்துக்கள் தூண்டப்பட்டிருந்தாலும், நடைமுறையில் அவர்கள் விழக்கூடியவர்கள் தான். அப்படின்றது இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கு. ஏன்னா வந்து மாய்மாலம் பண்ணுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய எழுத்துக்கள் இப்படிப்பட்ட மாய்மாலம் வந்ததா? அவருடைய எழுத்துக்கள் ப ப பேதுரு அப்போஸ்தலருடைய நிருபத்தில் நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு குறைபாடு ஒண்ணு இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. எழுத்துக்கள் ஆ சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு இருமனம் உள்ள தன்மை வந்து அந்த அவருடைய எழுத்தில் ஒரு துளியும் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு ஆண்டவருடைய மேற்பார்வையின் கீழ் நடந்தது. மேலும் அப்போஸ்தலர்களுக்கு வந்து அ அவர் யேசுவா கிறிஸ்து வந்து சகல சத்தியங்களுக்கும் வழிநடத்தினார். ஆனாலும் எப்பொழுது யேசுவா கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியாது. அது தெரியாமல் அவர் விட்டு இருந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னா இதுவும் வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது. அப்படின்ற வகையில் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களும் வந்து விழக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து ரசல் அவர்கள் என்ன எழுதுறாருன்னா, அவர்கள் வந்து 1ஆம், 2ஆம் நூற்றாண்டுகள்ல யேசுவா கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரும்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அப்படின்றது வெளியரங்கமா இருக்குன்னு சொல்றாரு அப்போஸ்தலர்கள். ஆனாலும் அவர்கள்ட்ட இருந்த அந்த தப்பான ஒரு எண்ணம் வந்து அவர்களுடைய எழுத்து படைப்புகள் இருந்ததா கிடையாது. அவர்களுடைய எழுத்துக்களில் அது வராதபடிக்கு யாவே தேவன் அதை காத்திருக்கிறார். ஆண்டவர் வந்து மேற்பார்வையின் கீழ் வந்து அவர்களுடைய எழுத்துக்கள், நிருபங்களை வந்து இப்படிப்பட்ட தப்பான ஒரு எதிர்பார்ப்புகள் வராதபடிக்கு அதை காத்துக்கொண்டார். இன்னும் சொல்லப்போனா, சரியான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும்படிக்கு அதை செய்திருக்கார். 2 தீமோத்தேயு 2:3ல பார்த்தோம்னா, எவ்விதத்தினாலேயும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப யேசுவா கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வந்து, முதல்ல கேட்டின் மகன் வெளிப்படணும். அந்தி கிறிஸ்து வந்து வெளிப்பட வேண்டும். அப்படின்றத அங்க சொல்லியிருக்கு. அது ஒரு கண்டிஷன். அத அங்க சொல்லியிருக்கார்.
இது வந்து நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யெஷுவா கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வந்துருமா? இப்போ வந்துருமா? அப்போ வந்துருமான்னு எதிர்பார்ப்பதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும். அப்படின்ற அந்த தேவையான சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலியமாக அவர்கள் வந்து குறைபாடு உள்ளவர்களாக தான் இருந்தார்கள் அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ இப்போ இந்த 12 அப்போஸ்தலர்கள் பாடங்களில் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, யெஷுவா கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்றது பிரத்யேகமாக ஒரு வகுப்பாராக அவர்கள் தெரிந்து கொண்டார். ஒரு சாதாரண நிலையில் ஏழ்மையான ஒரு எளிமையான சூழலில் இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டார். யார் வந்து அவர்களுக்கு கிடைக்கப் போகிற ஃபியூச்சர்ல அவர்களுக்கு கிடைக்கப் போற ஊழியத்துக்கு யார் பொருத்தமா இருப்பார்களோ அவர்கள் அவர் தெரிந்து கொண்டார். அவர்களை அவர் தெரிந்து கொண்டு உடனே அவர்களை வந்து தன்னோடு வைத்துக்கொண்டு அவர்களை போதிக்கவும் அவர்களை பயிற்றுவிக்கவும் அவர் தொடங்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் அவர்களுக்கு பிரத்யேகமாக அநேக விதமான ஒரு ஊழியம் அவர்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து சாட்சியாக இருப்பதற்கு அவர்களுக்கு தேவையான விசுவாசம் அவர்களுக்கு அறிவு நிலையில் அவர்கள் கொடுக்கப்பட்டது. எப்படி தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல்லாம் நடந்தது. யெஷுவா படவும் மறிக்கவும் வேண்டியதா இருந்தது. இப்படின்றதெல்லாம் அவர்கள் புரியும்படிக்கு செய்கிறார். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏமாற்றத்தை போக்கும் வகையில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து, ஏன்னா இவர்கள் தான் அஸ்திபாரமா இருக்க போகிறார்கள். அஸ்திபாரமா இருந்து சுவிசேஷகம் முழுவதற்கும் சபை முழுவதற்கும் அஸ்திபாரமா இருந்து 1000 வருஷ யுகத்தில் உலகத்துக்கும் இவர்கள் தான் இவர்களுடைய போதனைகள் தான் அஸ்திபாரமா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இவர்கள் முதல்ல தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இவர்களுக்கு வந்து தெளிவாக புரியும்படிக்கு அவர்களுக்கு அது புரிய வைத்தார். சத்தியங்களை புரிய வைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர்கள் 12 அஸ்திபார கற்களாக அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். மேலும் அவர்கள் கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஊழியங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அவர்கள் வந்து சாட்சிகளாக இருத்தல். மேலும் எதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள்? யெஷுவா கிறிஸ்து வந்து 3 வருட ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லாமல் இதற்கு 11 பேர் சாட்சிகளாக இருந்தாலும், அவர் பிற்பாடு பரமேறின பிற்பாடு அவருக்கு கிடைத்த அந்த மகிமைக்கு சாட்சியாக இன்னொரு அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலரும் ஏற்படுத்தி இப்படி எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் பரமேறினதற்கு இவர்கள் தான் வந்து முக்கியமான ஒரு சாட்சி. ஏன்னா மற்றவர்கள் கிடையாது. மற்ற விஷயங்களை வந்து அநேகர் பார்த்திருந்தாலும் இந்த பரமேறினதை முக்கியமாக அதற்கு சாட்சியாக இருந்தார்கள் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். மேலும் இவர்கள் வந்து பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தாருக்கும் இவர்கள் வந்து சாட்சியாக இருக்க போறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? இவர்கள் எழுத்துக்கள் மூலியமாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் இவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது, பிராமிஸ் பண்ணப்பட்டது பிரத்யேகமாக இவர்களுக்கு தான். இவர்கள் பெந்தோகஸ்தையில் இவர்களோடு சேர்ந்து மற்றவர்கள் பெற்றிருந்தாலும் அந்த ஆ, பேசியது, சத்தியத்தை அறிவித்தது வந்து அப்போஸ்தலர்கள் தான். 11 அப்போஸ்தலர்கள் தான் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து அவர்களுக்கு இருந்த ஒரு பிரத்யேகமான ஒரு ஊழியம். மற்றும் பவுல் அப்போஸ்தலர் அவருக்கு கிடைத்த பிரத்யேகமான ஊழியங்கள் வந்து அநேகம். அவருக்கு வந்து யெஷுவா கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவர் அனுப்புறார். அவரை பார்க்கும்படிக்கு அவரை செய்திருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர்னா அவரை பார்த்திருக்கணும். அவரால் அனுப்பப்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு வந்து இந்த 3 வருட ஊழியத்தில் அவரோடு இல்லாததுனால, அவருக்கு தேவையான அந்த குறையெல்லாம் நீக்கும்படிக்கு அவருக்கு வந்து அநேக காட்சிகளையும், வெளிப்பாடுகளையும் கொடுத்து அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி அவரை தெரிந்து கொண்டு புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக அவரை யெஷுவா கிறிஸ்து அனுப்பியிருக்கிறார். அப்படின்னு பார்க்கிறோம். மேலும் இவர்கள் வந்து ஆண்டு கொண்டவர்களாக இல்லை. இருமாப்பாய் ஆளுகிறவர்களாகவோ, கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நாங்க தான் இருக்கோம். எங்களுக்கு அப்புறம் வேற வேறு பிரதிநிதியை ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்படி சொல்லி இந்த மாரியான நடைமுறைகள்லாம் வந்து அவர்கள்ட்ட இல்ல. அப்போஸ்தலர்கள்ட்ட இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி வந்து போப்பு மார்க்கம் வந்து இப்போ சொல்லுகிறதோ, அதுபோல ஒரு நடைமுறை அப்போஸ்தலர்கள்ட்ட இல்லை. ஆண்டவர் ஏற்படுத்தினது அப்படி ஏற்படுத்தவில்லை. ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே சரீரம் தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் இவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு முக்கியமாக பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அவர்கள் எவ்வளவுதான் வந்து குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய போதனைகள் வந்து அஸ்திபாரமா இருக்க போகுது. அப்ப அஸ்திபாரமா இருப்பதற்கு தேவையான அ எல்லாத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்து, அவர்களுக்கு சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர்களை வழிநடத்தும்படிக்கும், அவர்களுக்கு யெஷுவா கிறிஸ்து சொல்லிய அனைத்தும் ஞாபகப்படுத்தும்படிக்கும், வரப்போகிற காரியங்களை குறித்தும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கும் வந்து அவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் தூண்டுதல்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் மூலியமா தான் அவங்களோட எழுத்து படைப்புகள்லாம் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய சுவிசேஷங்கள் வந்து அவங்கவங்களோட ஸ்டைல்ல எது முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, அதை எழுதும்படிக்கு அவர்கள்
விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் முக்கியமானது எதுவும் விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவர் மேற்பார்வையிட்டு அதை செய்திருக்கிறார். மற்றும் அவர்கள் விழக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படி அப்போஸ்தலர்களை பற்றின இப்படிப்பட்ட ஒரு அருமையான சத்தியத்தை கொடுத்த யாவே தேவனுக்கு, இந்த 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் மூலியமாக நமக்கு இதையெல்லாம் கிடைக்க செய்திருக்கிற யாவே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.